ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட்ரா, ஓகேவா? தி சீக்ரெட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீட்டில் ஒரு பையன் ரொம்ப 2 குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. யாரை கம்ஃபர்ட் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அச்சோ ஜங்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த குட்டி பேபி ஒரு 2 பேபி இருக்குது. ஒரு பேபிக்கு வந்து 4 இயர்ஸு, ஒரு பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஜீவனா கொஞ்சம் மம்மா புரிஞ்சுக்கூட அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. மம்மா ப்ளீஸ் மம்மா என்ன தூக்குங்க மம்மா சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கு. ஆச்சுன்னா இது எப்படி ரெண்டு பேரும் எப்படி சேம் டைம் தூக்குவா? நீயே சொல்ல. தம்பி இறக்கி விட தம்பி அழுவான், நீ அப்புறம் நீயும் அழுற. ப்ளீஸ் தான் தங்கம்ல கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டு 2 பேரையும் வச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, இவ்வளோ பெரிய வீடு தான் பெரியங்க, நாங்கள் 2 பேர், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். என்னால் 2 குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜம்கா நீ இல்லாத டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, அங்கே இருக்கிற நம்ம ஜிமின் தான். அச்சோ குக்கி இங்கே பாரு அழக்கூடாது, இங்கே பாரு மம்மா பாரு சொல்கிறாங்க. மம்மா சொல்லிட்டு க்ரை பண்ணுது. ஐயோ நான் என்ன பண்ணுவோம், யார் இறக்கவும் யாருக்கு எதுக்குன்னு தெரியலையே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. கையில் அந்த பேபி இருக்குது, கீழே அந்த பேபி நின்று தூக்க சொல்லி ரொம்ப முடியாத பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஜிம்மில் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தான். அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி பார்க்குறாங்க, ஜீவனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பேபி திரும்பி பார்க்குது, டேடா சொல்கிறாங்க. இப்போது அந்த பேபி ஓடி போயிட்டு ஜம்ப் ஆகுது. ஜம்க்கு தூக்குறாங்க. இங்கே பாட்டா ஜீவனா என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. டேடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜம்கா திட்டாதீங்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு ஜீவனா என்ன ஹேபிட் இது சொல்கிறாங்க. டேடா மம்மா சொல்கிறாங்க. பாருமா தம்பி இருக்கானே, தம்பி சின்ன பையன் தானே, அம்மா தூக்கி வச்சிருக்காங்களா, நீ எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினோட ஃபேஸ் பார்க்கும்போது ஜம்க்கு தெரியுது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜம்கா இட்ஸ் ஓகே, நீங்கள் திட்டாதீங்க பேபியை சொல்கிறாங்க. நீ சும்மாரு, நீ எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. பாரு ஜோனா, நான் சொல்லியிருக்கேன் டேடா, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நான் இல்லாத டைமில் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, அம்மா தம்பி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா சொல்கிறாங்க. டேடா நானும் சின்ன பண்ணியோ நீயும் குழந்தை, எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ எதுக்கு மம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி சொல்லிட்டாங்க. நான் அப்போ என்ன மட்டும் மம்மா தூக்க வேணாமோ? ஐயோ ஒன்று தூக்கலாம்டா, ஆனால் மம்மா என்ன சும்மாவா இருக்கா, நீயே பாருன்னு சொல்கிறாங்க. பேபி அப்படியே வந்துட்டு அந்த பேபி என்ன ஜிம்மில் ஷோல்டர் சாஞ்சிட்ருக்கு. அதுவுமே இவ்வளோ அழுதுருக்கும். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். இப்போ அப்படியே அதை சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜங்கா விடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவளுக்கும் குழந்தை தானே, அவளுக்கும் ஆசை இருக்கும்னு தூக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு திட்டுறீங்க விடுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜவுங்க தான் பேபி பார்க்குறாங்க. பாருடா சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க பேபி சிக்ஸில். டேடா போங்க நீங்கள் திட்டுறீங்க சொல்கிறாங்க. அச்சோ நான் திட்டுறேன்னு நினைக்காதடம்மா, மம்மா பாரு பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தால் உங்களெல்லாம் பார்த்துக்க தானே போகிறேன். அப்போ மம்மா ஆளுக்கு ஒரு பாசம் நாங்கள் தூக்கி போடல. அவனோட மம்மா தம்பி தூக்கினா உன்னை தூக்குவேன், இல்லை மம்மா ஒன்று தூக்கிட்டா தம்பி தூக்கி போகிறேன், நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாசம் தூக்குவோம்ல, நீ பாட்டுக்கு போய் அடம் பிடிக்கலாமா, தப்பு இல்லையா சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது அதை சொல்கிறாங்க. பாரு உனக்கு இன்றைக்கி வெக்கேஷன், இன்றைக்கி டுடே லீவ் தானே உனக்கு சொல்கிறாங்க. லீவ் வரப்போ நீ நல்லா ப்ளே பண்ணலாம் வீட்டில், இல்லை கார்ட்டூன் எதனா பார்க்கலாம்ல, எதுக்காக அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மம்மா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜங்கா விடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேபி இறக்கி விட்டு கிட்ட வராங்க. இந்த பக்கம் பார்த்தா குக்கி பேபி நல்லா அப்படி ஜிம்மில் ஷோல்டர் சாஞ்சிட்டு அப்படி படுத்துருக்கு. இது அதை விட சேட்டை பண்ணும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இவன் இருக்க மாதிரி இவன் அதை விட மேலே, இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பாவம் என்னோட ஜிம்மில் தான் கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா அப்படி சொல்லாதீங்க குழந்தைங்கள சொல்கிறாங்க. இப்போ என்ன நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்குறோன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜியோனா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. இங்கே வாசட்டு கூப்பிடு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உட்காந்துக்குது. மம்மா சாரி சொல்கிறாங்க. இல்லைடா சாரிலாம் வேண்டாம், இல்லை ஜங்கா நம்ம வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா தூக்குவாங்க, பேபிஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்க விளையாடுவாங்க, அப்படி யாருமே இல்லை, இவங்க 2 பேருக்கு நம்ம மட்டும் தானே இருக்கோம், நம்மளே தூக்கி பழகிட்டோமோ, வேறு யார் வந்து குழந்தைங்க வேறு யார் தூக்க சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்கள், நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டியர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அழகாக ஜஸ்ட் நான் சும்மா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, ஒருவேளை என்னோட அப்பா அம்மா வந்துட்டு நல்லா பேசினாங்கன்னா அவங்க வந்திருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அப்படி பார்த்தா என்னோடய அப்பா அம்மா கூட இருக்காங்கல்ல, அவங்கள அங்கே வர சொல்ல முடியாது, அவங்களுக்கு அவங்களோட ஓன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உங்களுக்கே தெரியும் அப்பா அம்மாவுக்கு பேக்கரி தான் எல்லாமே, அவங்க ஓன் செல்ஃபில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க எப்போவுமே அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், ஆனால் என்னோடய சைடில் கூட பாரு எனக்கு கிராண்ட் ஃபுல்லாக இருக்காங்க, ஈவன் அப்பா அம்மாலாம் கூட இருக்காங்க, ஆனால் யாருமே வந்துட்டு பார்க்குறதுல இல்லை நம்மள சொல்கிறாங்க. நம்ம தானே போகும்போது ஒதுங்கிக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம சின்ன பசங்க நம்ம ஒதுங்கிக்கிட்டோம், நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏன் அதுக்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு லட்டு மாதிரி அழகான குழந்தைங்க இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜியோனா தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஜியோனாவும் ஒரு மாதிரி பார்க்குற டேடா மம்மா உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணலடா, நாங்கள் சும்மா பேசுகிறோம் ஓகேவா, நீ இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஜங்கா குழந்தைங்கிட்ட தான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்னு பார்க்குற. ஜிம்மில் பேச பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது. பேபியும் ரொம்ப நேரம் அழுதுருப்பாளா, 3 பேர் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் போயிட்டு அப்படியே அந்த ஹேண்டெல்லாம் ஃபோல்டு பண்ணி விட்டு அவர் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் போட்டு வந்துருப்பாரு.
அந்த கோட்டை மட்டும் கழட்டி அந்த டைனிங் டேபிளில் வச்சுட்டு அந்த அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. லைட்டாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம பேபியோட ஃபேஸு ஜிம்மோட ஃபேஸை சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க. ஜிம்முக்கு இதுவே போதும். நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக எல்லாமே ஜங்காகவே இருக்காங்க. அதுவே போதுன்ற அளவுக்கு அவர் இருக்கார் நம்ம ஜங்குக்கு. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ 3 பேரையும் அழகாக தொடச்சி வராங்க. பேசலாம். இப்போ பேபி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுதான். இப்போ நீ சிரிச்சிக்கோ. அப்பா இருந்தால் சரி, இல்லைன்னு வச்சுக்கேன் அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அந்த பேபிக்கு தெரிய டேட்டா அப்படி சொல்கிறாங்க. அம்மா டேட்டா தான் சொல்லிட்டு அவரும் பேபிலாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விட்டு இங்கே வாங்க சொல்லிட்டு தூக்கி பேபி உட்கார வைக்கிறாங்க. ஜங்கை பார்த்தா பேபி பெருசாக 2 பேரும் அழவே மாட்டாங்க. ஜிம்மிட்டு தான் இப்படி அடம் பிடிப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு தான் பேபி சார் 2 பேரும் தூக்கி அவங்க அப்ளை பண்ணுற இடத்துல வைக்கிறாங்க. இப்போ அந்த வாக்கிங் சேர் இருக்குல்லையே அதில் நம்ம பேபி செகண்ட் பேபி வச்சிடுறாங்க. ஜீவனாவை தூக்கி உட்கார வச்சுட்டு ஜங்க் போய்ட்டு ஒரு ஸ்நாக்ஸில் ஒரு பவுலில் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்ற சொல்லிட்டாங்க. இப்போது பேபியும் சாப்பிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்க் வந்துட்டு கார்ட்டூன் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிமினை பார்த்துட்டு போயிட்டு டேரெக்டாக கிச்சனில் காஃபி போட்டுறாங்க. 2 பேருக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த மரத்துக்கு சொல்லிட்டாங்க. ஜிமினும் நான் போட்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணுற, இவ்வளோ கஷ்டப்படுற, 2 பேரை வச்சு சமாளிக்க முடியல, இதில் இது வேறு வா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா இருக்கட்டும் சொல்கிறாங்க. நீ குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் காஃபி குடிக்கிறாங்க. ஜங்க் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே ஜங்க் கூட ஷோல்டரில் போய் சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா, நான் பேசாமல் பேபி சிட்டரை நான் அப்பாயின் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேபி சிட்டர் நம்மளே பார்த்துக்கலாம், எனக்கு கூட கஷ்டம் இல்லை. இவங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவ் இல்லையா, அதனால் இன்றைக்கி ரொம்ப உடம்பு பிடிச்சிட்டா சொல்கிறாங்க. அவரை ஸ்கூல் போயிட்டேன்னா ஒன்றும் தெரியாது, எனக்கு ஈவினிங் தானே வருவா, அப்போ நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி குக்கி பேபி வேறு தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. தூங்கவே இல்லையா? அவனுக்கு நேற்று இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா, அவன் தூங்கவே இல்லை, இன்றைக்கி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா சொல்கிறாங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அவங்க போய் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமின்டா இல்லை ஜம்க்கா எனக்கு பசுக்கிற சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஜிம் இருக்கிறது லண்டனில் ஓகேவா. இப்போ இவங்க இருக்கிறது லண்டனில் இருக்காங்க கரண்ட்லி. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இந்த காஃபியை முடிச்சுட்டு நான் போய் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் குக் பண்ண போகிறீங்க சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம் அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம்னு காஃபிலாம் முடிச்சுட்டு ஜங்கு டேரெக்டாக போகிறாங்க. போய்ட்டு கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸ் எடுத்து அப்படியே அழகாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா குக்கிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு டேரெக்டாக மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. இங்கே 3 பேர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேபிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் ஃபோன் பார்க்குறாங்க. அம்மானு வருது. ஜிமின் அட்டன் பண்ண ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கப்பா சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. ஏன்ப்பா கொரியாவுக்கு வரவே மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கோட அப்பா அம்மா தானே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, அவங்களுக்கு தான் உன் மேலே கோவம். நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வரல, நாங்கள் பார்த்து போகலாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கு, வெக்கேஷன் விட்டால் வரமா சொல்கிறாங்க. நீ மேரேஜ் ஆகிட்டு போனவங்க தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவனோட குழந்தைங்களாம் நான் வந்துட்டு வீடியோ காலில் தான் பார்த்துருக்கேன். நீ ஒரு டைம் கூட கொரியா வரவே இல்லை சொல்கிறாங்க. நீ அங்கே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years இருக்காது சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சார் 5 years இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ தான் வருவா சொல்கிறாங்க. சீக்கிரமே வரேம்மா சொல்கிறாங்க. நானும் அப்பாவும் வரலன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து அந்த பேக்கரி யார் பார்த்துப்பா நீயே சொல்கிறாங்க. நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒன்று தான், நம்மள்ட்ட வேறு எதுவுமே இல்லை. இந்த பேக்கரி இருந்தால் தானே அப்பா அம்மாவில் வாழ முடியும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, கிட்ஸ் எல்லாம் பார்க்கணும், சம்திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் சூன் வரோம்மா ஓகேவா சொல்கிறாங்க. சரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் அவங்க ஜங்கொண்டா நான் கேட்கவே வேணாம், ஜங்கொண்டா நல்லா தான் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குப்பா, நீ எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா, நீ ஹாப்பியாக இருக்கல, அது போதும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நீ பத்திரமா இரு, டைம் கிடைக்கிறப்ப கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லி ஜிம்மில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்க் தான் ஃபுட்டை சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 3 பேரையும் வந்துட்டு நம்ம 4 பேர் டேபிள் உட்காராங்க. பேபி வந்துட்டு நம்ம ஜிம்மின் மடியில் இருக்குது, இல்லை லேப்பில் உட்காந்துருக்கு. இப்போ பேபி பக்கத்தில் உட்காந்துருக்கா நம்ம ஜீவனா. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு பேபிக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் குக்கி பேபிக்கு ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஃபைனலாக அவங்க 2 பேருக்கு ஃபிட் பண்ணி விட்டு அப்படியே அவங்க அகைன் அது ப்ளே பண்ணுற இடத்துல விட்டுட்டு இப்போ தான் இவங்க 2 பேர் சாப்பிட போகிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. எனக்கு அந்த 2 பேபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை விட மோர் இந்த பேபி அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ரொம்ப லவோட பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த ரீசனால் தான் எனக்கு நீ வேணும்னு நினச்சா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கும் நீ வேணுன்றனால தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு ஃபுட்டை வந்து மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீங்கள் பேபி கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சொல்லி போயிட்டு எல்லா வசாச்சும் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணி கிச்சனை நீட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து உட்காடுறாங்க. இப்போது ஜனம் பார்க்குறேன்டா எனக்கு இந்த டிவியில் பார்த்து போர் அடிக்குது, எனக்கு எதனா ஸ்டோரி சொல்லுங்களா சொல்கிறாங்க. ஸ்டோரியா? எனக்கு எதனா ஸ்டோரி சொல்லுங்கள், எனக்கு ஸ்டோரி கேட்கணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஸ்டோரியா? சரி ஓகே சொல்லுங்கள் ஜங்கா சொல்கிறாங்க. நான் என்னடா ஸ்டோரி சொல்கிறது அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இது என்னோடய லைஃப் ஸ்டோரியா? அதெல்லாம் சொன்னால் ஜோனாவுக்கு புரியுமா சொல்கிறாங்க. புரியும் அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போது இங்கே ஃபைனலாக நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, குக்கி பேபி இருக்குது, நான் பேபி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் மேலே போய்ட்டு தூக்கி போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜீவனா கிட்ட தான் ஜங்க் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா, உன்னோட மம்மா டாடா லைஃப்பில் நடந்ததை சொல்கிறாங்க. சொல்லுங்க டாடா, எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் வா சொல்லிட்டு இப்போ அவரும் டிவி ஆஃப் பண்ண வச்சுட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நான் உன்னோட அம்மாவை எப்படி ஃபஸ்ட் மீட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஓகே டாடா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்க அந்த பேபி வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ஜிமின் சைடு பார்த்தோம்னா, ஜிமின் பேபி தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. அது அழகாக தூங்குது. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு அந்த ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஜிமினும் வந்து ஜங்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜிமினும் ஜங்கு பக்கமாக உட்காந்துருக்காங்க. ஜீவனா இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஜங்கு தான் அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர் போயிடலாம்டா. இங்கே ஒரு பெரிய காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா டேங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லுடா காய சொல்கிறாங்க. இல்லை யாரோ உன் கூட படித்தவன் வரான்னு சொன்னீங்க யார் சொல்லி கேட்குறாங்க. டேய் நான் தான் பல டைம் சொல்லிருக்கேன், அவன் பேர் மூச்சி, அவன் வருவான் சொல்கிறாங்க. ஏன்டா மூச்சு பற்றி உனக்கு பேசுறது தெரியாது சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நான் 10th படிக்கும் போது அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அந்த 1 இயர் மட்டும் தான் அங்கே படித்தேன். அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்கு எனக்கு 10th கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எப்போ தானே படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. பேசவே டைம் படிக்காதானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூச்சு நான் சொல்கிறாங்க. அப்படியா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போயும் நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் இந்த காலேஜ் தான் படிக்க போகிறேன், இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அவனு சொன்னான் அப்படியே டேங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன் சொல்கிறாங்க. சரி நான் வந்து நீங்களே ஏன் கூட ஜாயின் பண்ணீங்க சொல்லிட்டு நம்ம டேன் கேட்குறாங்க. ஏன்னா எங்களால் உங்க கூட ஒன்று விட்டு இருக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறா. நீ ஜாயின் பண்ண என்னையும் வந்துட்டு உன்னோட கோர்ஸை ஜாயின் பண்ண வேற ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு யாருனாக்கா நம்ம டேவுடைய ட்வின் சிஸ்டர். ஓகேவா, நம்ம டே வந்து டேக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பேர் வந்துட்டு டியா. ஓகேவா, கிம் டியா. இப்போ நம்ம டியா பார்க்குறா. என்னை வேற ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி விட்டேன், நானும் உங்க கூட வந்து கூட சொல்லிட்டாங்க. எதுக்கு ஒன்றாவே உட்காந்துட்டு எல்லாரும் நம்ம பார்த்து டீஸ் பண்ணுறக்கா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் நல்லா 10th நான் உங்க கூட படிக்கல சொல்லிட்டு நம்ம டியா சொல்கிறேன். நம்ம டே சொல்கிறாங்க. ஆமாம் 10th மட்டும் தனியாக போய்ட்டு சொல்லிட்டாங்க. நான் எல்லா இடத்துக்கும் தனியாக தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது ஒரு வழி இல்லாமல் என் கூடவே வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போனா உங்க கூட எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் பிடிக்கல சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீங்கள் பார்ட்டே எப்படி பேசாத சொல்லிட்டு டீயா தான் டேவை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சரி அடிக்காத டீ சொல்லிட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் சமாதானம் பண்ணுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு பர்சன் பைக்கில் வராங்க. அவ்வளோ அழகாக ஹாட்டாக வந்துட்டு இருக்காரு. இப்போ அங்கே பாரு ஜங்க் வந்துட்டா சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் வந்து மட்டும் பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஷை ஆகுறா. நம்ம ஜங்க் வரதை பார்த்துட்டு ஏன்னா டீயா நம்ம டேவோட தங்கச்சி. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. எப்படா வந்தீங்களா சொல்லி கேட்குறாங்க. நாங்களாம் முடியும் ஒன்ட்டோனே எதுக்கு விளையாட்டு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சரி ஓகேடா நம்ம கிளாஸ் போகலாமா. இல்லைடா ஏதோ டேவோட ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆரம்பிச்சுட்டே அவங்க மூச்சு வரானா சொல்கிறாங்க. ஆமாம் மூச்சு வரான், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை வரலன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே எல்லோரும் வந்துருக்காங்க. அப்படியே ஒரு ஹாஸ்டல் பார்க்கலாம்டா. மேம் எனக்கு சொல்லிட்டாங்க உனக்கு இந்த ரூம் சொல்லிட்டாங்க. அப்படியா தேங்க்யூ மேம் சொல்லிட்டு அவங்க ரூம் வாங்கிக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற பசங்க ஜிம்மின் தாண்டா வைக்க ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அச்சோ எனக்கு ஹாஸ்டல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கு, நான் ஹாஸ்டல் போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன். சரி வேறு வழி என்ன அப்படி சொல்லி ஜிம்மின் தான் அப்படி லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூம் போகிறாங்க. போயிட்டு ரூமில் லக்கேஜ்லாம் செட் பண்ணிட்டு அவரோட புக்ஸ் நோட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி விளையாடுறாங்க. ஓகே காலேஜுக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஏன்னா ஹாஸ்டல் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, தள்ளி இருக்குது. இப்போ ஜிம்மின் ஹாஸ்டல்லேருந்து இப்போ காலேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் ஜிம்மின் பண்ணி வராங்க. அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. நீ என்ன இப்படி என்ன கூப்பிட்றா சொல்லிட்டாங்க. எங்கள் பேர் பயந்துட்டே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ ஏன் கூப்பிட்டு பயந்துட்டு சொல்லிட்டாங்க. நேம் தெரியல ஏன் தண்டா கூப்பிடுவாங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே உன் பேர் என்ன சொல்லிட்டாங்க. பாரு ஜிமின் உன் பேர் சொல்கிறாங்க. எவன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒரு ரூம் பக்கத்து ரூம் தான் சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஹாஸ்டலில் ஒரு ரூம் பக்கத்து ரூம் தான் நான் சொல்கிறாங்க. பக்கத்து ரூம் ஆமாம் நீ பேசுறதுனால மேம் கிட்டே அப்போ நாங்கள் தான் இருந்தா சொல்கிறாங்க. அப்படியா நான் உன்னை பார்க்கவே சொல்லிட்டாங்க. அப்படி தான் பயந்துட்டு இருந்தியா சொல்லிட்டு நம்ம எவன் சொல்கிறாங்க. நீ என்ன வந்து டீஸ் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. சும்மா அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே காலேஜ்னு போகிறேன் சொல்லிட்டாங்க. வா அப்போ நான் போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா வராங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க. நானும் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஓ பரவாயில்லையே எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டேனா அப்படி சொல்லிட்டு நம்ம எவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எங்கேருந்து வர சொல்லிட்டாங்க. நான் டேகு சொல்லிட்டாங்க. டேகு சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டாங்க பூசான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே டேகு பூசான் எல்லாம் காம்போ சொல்லிட்டு நம்ம எவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ நானும் ஒரே கோர்ஸ் தான் படிக்க போகிறோம், ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஐ திங்க் நீ என்னோட மெச்சூரிட்டியாக பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் நம்ம யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நம்ம எவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எவன்ஜூன் அண்ட் ஜிமின்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய கேங்கே இருக்குது. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. எப்போ தான் வரும் மூச்சு நம்ம கிளாஸ் போயிடலாமா அவங்க வந்து வரட்டும் சொல்கிறாங்க. இல்லை வந்துடும்டா சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம அவங்க தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேவை கூட்டிகிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் காய் ஜாக்சன் மெக்கு எண்ணு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் அப்படி உள்ளே போயிடறாங்க. கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காடுறாங்க. 2 டெஸ்கில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம யோனிச்சிடும் ஜிமின் வராங்க. வந்துட்டு இந்த கிளாஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக கிளாஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டேரக்டாக ஒரு ஐஸ் தேர்ந்து டே எங்கே இருப்பாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் டே இப்போ தான் கீழே குடிச்சிட்டு இருப்பார். கரெக்டாக டே வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் ஹெட்
சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்டை காமிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஓய் மோச்சி அப்படி சொல்லிட்டாங்க. யாரும் திரும்பி பார்க்குறாங்க மோச்சின்ற நேம் கட்டுதும் ஜிம்முக்கு கூட ஆக்குவரே போயிடுது. டே அப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ சாரிடா தான் சாரி இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு கிட்ட வராங்க. டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். டே ஞாபகம் வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஏன் டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை மறந்துருப்பேன்னு நினச்சா சொல்கிறாங்க. ஜஸ்ட் 2 இயர்ஸ் தானே டே ஆகுது அதுக்குள்ளே மறந்துருப்பேன் சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன இந்த கோர்ஸ் இந்த கிளாஸ் தான் எடுப்போம் சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. டேங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ சொன்ன மூச்சு தானா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன என்ன கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஓ இல்லை நான் உனக்கு சொல்லியிருந்தேன் அதான் நீ ஏன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் அங்கே இருக்க ஜங்க் தானே ஓகேவா ஜங்க் பார்க்குறாங்க. நீ சொன்ன மாதிரி மூச்சு மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜிம்முக்கு அக்குவரை போயிட்டு நீ ஏன்ட்டு எல்லாரும் சொன்ன சொல்கிறாங்க. நீ மட்டும் எனக்கு கூப்பிட்ற ஓகே எல்லாரும் கூப்பிட்டு ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்க நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ரைட்டு எங்கள் பாரு அவன் ஃப்ரெண்டு ஓகே தப்பாக எடுத்துக்காத என் ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியாட்டே சொல்கிறாங்க. சாரி அப்படி சொல்லி ஜிம் கூட சாரி கேட்குறாங்க. வேணாம் நான் சாரிலாம் வேணாம் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இப்போனா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஓகேவா பக்கத்து வீடு அப்படி இருப்பாங்க. இப்போது நம்ம ஜிம் இந்த சரி ஓகேட்டே நான் அவனை போயிட்டு கிளாஸில் உட்காரேன் சீட்டில் நான் அப்புறம் பேச சொல்கிறாங்க. நீ பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லி ஜிமின் தான் ஒரு டெஸ்கில் போய் உட்காராங்க. அங்கே தான் நம்ம யோன்ஜன் போய் உட்காராங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த ஒரு டெஸ்கில் உட்காராங்க. இந்த பக்கம் நம்ம என்னும் அப்புறம் மேக்கு ஜாக்சன் 3 பேர் பார்க்குறாங்க. டேய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம போய் உட்காரமா சொல்கிறாங்க. பாடா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பக்கத்தில் இன்னும் உட்காருது. அந்த பக்கம் யோன்ஜன் பக்கம் மெக்கு உட்காராங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக தான் நீங்கள் எவ்வளோ பேர் ஃப்ரெண்டாக இருக்கீங்களே சொல்கிறாங்க. அதுவா அதெல்லாம் பழைய ஃப்ரெண்டு இது புது ஃப்ரெண்டை சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு இப்போ டே தான் பிரேக் அவர் வருறான். பிரேக் அவர் டே எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஜிம்மில் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே இது யோன்ஜன் சொல்லிட்டாங்க. யோன்ஜன் சொல்லிட்டாங்க ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. 11th 12th ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோன்ஜன் பார்க்குறாங்க. இது 11th 12th சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ வரும்போது ஃப்ரெண்டானது சொல்கிறாங்க. என்னதுக்கு டே பார்க்குறாங்க. ஜிமின் யாரும் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜன் பார்க்குறாங்க. நானும் தான் போய் பேசினேன் சொல்கிறாங்க. அப்படியா ஹாஸ்டலில் அங்கே போய் ஒன்றா இருக்கோம் சொல்கிறாங்க. இங்கே ஹாஸ்டல் தான் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். நான் தான் வந்து கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் அவனும் பேசினா ஒரே டிபார்ட்மெண்ட்டு. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இது யோன்ஜன் சொல்லிட்டு ஜிம்மில் அவர் சைடில் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே காய் மெக்கு ஜாக்சன் ஜங்கு கட்டி எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வச்சுறாரு. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு ஓகே பெரிய கேங் தான் டே நீ சொல்கிறாங்க. ஆமாம் மொட்டை அப்போ நிறைய பேசவே இல்லைடா நம்ம 10th ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால நம்ம அதிகம் பேச முடியல. இப்போ நிறைய பேசலாம் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. டே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சன்லாம் இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவன் தங்கச்சி இவனோட டுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே உனக்கு டுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் நான் விட்டு அதை மட்டும் சொல்ல விட்டுட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஓகே டே எதுக்கு சாரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பக்கத்து கிளாஸில் இருப்பா அவள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் வந்துட்டு அப்புறமா காட்டுறேன் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே டே சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் பிரேக் ஆகுது ஃப்ரீயாக இருக்குமா கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் விட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யோன்ஜன் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் தானே லஞ்சில் தானே டே வரா டே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. வாடி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறா என்ன உங்கள் கேங் கொஞ்சம் பெருசாக நம்ம இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் 2 பர்சன் ஆட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. 2 பர்சன் ஆட் ஆகிட்டாங்களா யாரை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் பாரு தான் டீயா சொல்கிறாங்க. என் தங்கச்சி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் அவனும் தங்கச்சினால சொல்கிறாங்க. நம்ம டுன்னு சொல்கிறாங்க. டுன்னா இருந்தாலும் தங்கச்சி தாண்டி நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது அந்த ஃபைட்டு. இப்போ ஜிமின் ஹாய் டீ சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்க டீ சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் கூட பிறந்தாலும் அது அழகாக இருக்கா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது நான் உன் கூட பிறந்த அழகாக இருக்கணும் நீ ஏன் கூட பிறந்தாலும் அழகாக இருக்கா சொல்லிட்டு 2 பேரும் அகைன் ஃபைட் பண்ணுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. இப்போது நம்ம யோன்ஜனையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இப்போது நம்ம ஜங்ஷனில் ஜிமினியும் பார்த்துருக்காங்க. ஜிமினி க்யூட்டாக சாப்பிட்டே இருக்காரு. அப்படி அவர் ஜிமினியை வச்சுக்கிடுவாங்க பார்த்துருக்காங்க. ஆய் பார்க்குறாங்க. ஏன்டா அவனே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. சும்மா அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மூச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்ஸோட ஜிமினுக்கு அதை கேட்டுட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு பாருங்கள் நான் வந்துட்டு சும்மா என்னோட நேம் தான் மூச்சின்னு வச்சுருக்காங்க. அவனும் மூச்சிலாம் இல்லை ஜங்குக்கு நான் வந்து ஹியூமன் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே அப்படி சொல்லி ஜங்க் சொல்ல டே பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி சொல்லிட்டு டே தான் திட்டிட்டு இருக்காங்க ஜங்க. ஆமாம் உண்மை தானே சொன்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மில் டேஸ்ட் பண்ணுற பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு கூட வர போயிடுது. இப்போ அவரோட சாப்பிடாமலே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு. ஷையாகவும் ஒரு நர்வஸாகவும் இருக்குது. யோன்ஜன் பார்க்குறாங்க. அங்கே பாரு அவர் சும்மா டேஸ்ட் பண்ணுறாங்க பாரு ஜங்கு அப்படி சொல்லாத ஓகேவா அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு பாட சொல்கிறாங்க. அப்படியே மூச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க ஜங்குக்கு அப்படி கூப்பிடாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ஜிம்மோட காதில் வந்து ஒரு பர்சன் விஷயத்த சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கொஞ்சம் லைட்டாக ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே பண்ணி நான் மூச்சு மாதிரியா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நானும் கூட ஒரு பண்ணி இவ்வளோ அழகாக சாப்பிட்டு பார்த்ததே இல்லை சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி போயிடுது. எது பண்ணி அந்த காம நான் ஒரு பண்ணி இவ்வளோ அழகாக சாப்பிட்டு பார்த்ததே இல்லை சொல்லி ஜிமின் சொல்ல
இந்த பக்கம் ஜம்ப் ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி அக்வரா போயிடுது. என்ன எல்லாரும் பார்க்குறாங்க ஜம்ப்க திரும்பி. பன்னியா சொல்கிறத திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ டே தான் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜம்ப் டே பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா என்ன அவன் டீஸ் பண்ணுறப்போ நீ வந்து நான் அவன் டீஸ் பண்ண கேட்டல, இப்போ நீ எனக்கு கேட்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. நீ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறா ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லிட்டியா சொல்கிறாங்க. இது அழகான பன்னி ஓகேவா, நீ பன்னியை டீஸ் பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. டியானா டியா தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம ஜிமின் ஓகே டியா நான் டீஸ் பண்ணல சாரி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஜிமினுக்கு ஜம்ப் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. இவர் சாரின்னு சொல்லதும் இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ரிட்டன் வரும்போது எல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஹேண்டை ஜம்ப் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜம்ப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு சாரி சொன்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஒரே ஃபேமிலின்னு தெரியும், இல்லை நான் உங்களை எதனா டேஸ்ட் பண்ணி டியாவுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆயிடுவீங்களா நீங்கள் இல்லை அவங்க, அதுக்கு தான் சாரி சொன்னேன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. இங்கே பாரு சாரிலாம் சொல்ல தேவையில்ல ஓகேவா, ஜஸ்ட்டு நான் சொன்னேன் அவ்வளோதான், உனக்கு வேணால் தனியாக இருக்கும்போது நான் பண்ணின்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவனை மோச்சு தான் கூப்பிட சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்ப் பேச பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்ப் அப்படி ஜிம்மு பார்த்துட்டே இருக்கிற வச்சுக்கணுவாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி விட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா ஜம்ப் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இல்லை நீ நானும் ஸ்பெஷலாக சொல்லிட்டாங்க. ஸ்பெஷலாக இதில் என்ன ஸ்பெஷல் சொல்கிறாங்க. நீயும் நானும் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க உனக்கு புரியும் போக சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிம்மினை ஓகே அப்படி விட்டுறாங்க. இப்போது டேசஸ் போகுதுடா நம்ம ஜிம்மினை ஜவுக்குலாம் வந்துட்டு இப்படிலாம் எல்லாரும் ஜவுக்கு எப்போதும் ஜிம்மினை டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். சேம் ஜிம்மினை சம்டைம்ஸ் டீஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் விட்டுருவார். இப்போ டேசஸ் போக போக நம்ம ஜிமினுக்கு ஜவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா ஜவுக்கு என்ன தான் டேஸ்ட் பண்ணாலும் ரொம்ப கேரிங்காக இருக்கார். ரொம்ப கேரிங் சைடாக எப்போதுமே ஜிமினுக்கு எதனா இப்போ ஸ்பெஷலாக வாங்கி தரதும், சாப்பிடும்போது பக்கத்தில் உட்காரதும், ஃபுட்டு ஷேர் பண்ணுறதும் இப்படியே போயிட்டுருக்கு. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் பண்ணுற ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஃப்ளட் பண்ணுறாரு யாரும் இல்லாதப்போ. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம லைப்ரரியில் இருக்கோம், நான் புக்ஸ் எடுக்க தானே வந்தேன், நீ எதுக்கு எப்படி வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் உனக்கு பின்னாடி எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. தெரியாது ஜங்குக்கு, நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொல்ல அதுக்காக சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு லிமிட் மாதிரி போயிட்டுருக்கு சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் லிமிட்டை கிராஸ் பண்ண தப்பா கேட்குறாங்க. என்னதுக்கு ஜங்க் நீ என்ன பேசுகிற சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் நீ எப்போ ஜாயின் பண்ணியோ அந்த டேலேருந்து நான் சீக்கிரட்டாக செட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சீக்கிரட்டாக. ஆமாம் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் உன் மேலே எனக்கு ஒரு சீக்கிரட் லவ் இருக்குது சொல்லிட்டு ஜங்க் சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. உண்மையை சொல்ல நான் பக்கத்தில் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகலாம் சொல்கிறாங்க. இல்லையே அப்படிலாம் இல்லையே சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவரை சுற்றி பார்த்துட்டு அவர் ஹேண்ட் எடுத்து ஜிம்மோட செஸ்கில் வச்சுறாங்க. ஜிம்முக்கு ஒரு கூச்சமும் போயிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தா ஹார்ட் பீட்டு அப்படி எகிரி குடிச்சிடும் போல வெளில அப்படி இருக்குது. ஜங்க் பார்க்குறேன். என்னது இதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் கிட்ட இருக்கிறாங்க. இவ்வளோ இயர்ஸ் போயிட்டு நம்ம ஜங்கோட செஸ்கில் வைக்க அங்கே பார்த்தா அவருக்கு அதோட ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. தெரியுதா சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றை பார்த்தாலும் உனக்கு நான் என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்ப க்ளோஸாக நிற்கும் போது மட்டும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. வேறு யார்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் இப்படி இருக்காது சொல்லி ஜங்க் சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர, லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. லவ்வா சொல்கிறாங்க. லவ் தான் சொல்கிறாங்க. நீ என்ன ஜங்கு இவ்வளோ கேஷுவலாக அப்படி சொல்லிட்ட சொல்கிறாங்க. ஜங்க் தான். ஆமாம் கேஷுவலாக சொல்லாமல் வேறு எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுமா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வராதுடா அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு இல்லை அது இல்லை சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லை ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு சொல்கிறாங்க. டே உனக்கு லவ் இருக்குடா, உனக்கு நான் வேணுமா வேணாமா, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்கிறாங்க. எனக்கு கேரிங் எனக்கு லவ் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அது சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், சடனாக நம்ம மட்டும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு யாரும் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஓகேவா, இப்போதைக்கு கொஞ்சம் டேஸ் போகட்டும் அதுக்கப்புறம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அமைதியாக இருக்காங்க. என்ன லவ் பண்ணுறே இல்லை சொல்லி கேட்குறாங்கக்கா. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பொறுமையாக லவ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜவுக் தான் ஜிம்முக்கு பேச லைட்டாக கப் பண்ணிட்டு அப்படி எப்படி போட்டு பெக் பண்ணுறாங்க. டீப் பேசலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு பெக் கொடுத்துறாரு. ஜிம்முக்கு ஒரு மாருக்கு என்ன சொல்கிறாங்க. இது 12 நாள் ட்ரீம்டா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு சரி ஓகே டைம் ஆகுது நான் போகிறேன் நீ வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாருக்கு வந்தால் அவன் பாட்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ணால் ஒரு பெக் கொடுத்தா போயிட்டான் அப்படி ஜிம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு ஏதோ தெரியல பிடிச்சிருக்காங்க. எல்லாரும் மற்றவங்க எப்படி இருந்தாலும் ஜிமின் ஜவுக்கு ஃப்ளட் பண்ணுறதும் ஜவுக்கு ஜிம்மில் பார்க்கும்போது ஷையாகிட்டு லைட்டாக விங் பண்ணுறது ஐயா இதெல்லாம் பிடிச்சிருக்கு அவருக்கு. சரி ஓகே சார் அவர் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜவுக்கு அப்படியே டர்ன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஐயா விங் பண்ணிட்டு திரும்பிடுறாரு. இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஐயா விங் பண்ணுறதும் இதே மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஜிம்முக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ
நம்ம டே தான்டா. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க, இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே, நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம் என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே டே சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே அட்வான்ஸாக இருக்கட்டும். அந்த வீக்கெண்ட் வந்து பர்த்டே எனக்கும் டீயாக்கும் பர்த்டேவா, நீங்கள் எல்லோரும் வரணும் ஓகேவா? நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் நிறைய வருவாங்களா ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம். இல்லை டே எனக்கு ஒரு ஹாஸ்டலில் விடுவாங்கன்னு தெரியல சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக விடுவாங்க, நீ வா சொல்லிட்டாங்க. நீ பர்மிஷன் கேட்டுருவா சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாண்டா போகலாம், நம்ம பர்மிஷன் கேட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா, அந்த வீக்கெண்டு தான் பர்த்டே, அதனால நம்ம ஜிம்னு யோசிச்சு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போகலாமா யோசிச்சுலாம் சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வெளில வராங்க. வெளில வந்துட்டு கிஃப்ட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா பெரிய வீடு, டேவோட வீடு ரொம்ப பெரிய வீடு. இன்றைக்கி தான் ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் டேவோட வீட்டுக்கே வராங்க. இங்கே டேவோட வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. 2 பேருக்கு பர்த்டே இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டே யோசிச்சு பார்க்குறாங்க. பாரு அங்கே பார்த்தியாடா ஒரு பர்த்டேவே எவ்வளோ பர்சனாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. அதானே சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வராங்கடா, வந்து நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் நர்வஸாகவே இருக்காங்க. ஆமாம் ஜிம்னா ஏன் ஒரு நர்வஸாக இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு நிறைய க்ரௌடை பார்த்தாலும் நர்வஸ் ஆகிட சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு இது ஒரு ஃபோபியா போல் சொல்லிட்டு அவரும் ஜிம்மில் கூட நிற்க வைக்கிறாங்க. இப்போது காயையும் மெக்கு எல்லோரும் வராங்க. டேய் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் ஏன்க்கா இனி முன்னாடியே வரக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கு நர்வஸாக இருக்கா சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கடா நர்வஸாக இருக்குது சொல்லிட்டு யோனிச்சு காயை பார்த்து கேட்குறாங்க. காய் வந்துட்டு யோனிச்சு பார்த்து கேட்குறாங்க. ஏன் எனக்குலாம் நர்வஸ் ஆகாது சொல்கிறாங்க. இல்லைடா போல்ட்டாக பேசுவிடா சொல்லிட்டாங்க. மூச்சுக்குட்டிக்கு நர்வஸாக இருக்கு சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பேன், நீ போல்ட்டாக பேசுவியே சொல்கிறாங்க. அடக்காய் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு, நியூ பிளேஸாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ஒன்றும் இல்லைடா நம்ம டே வீடு தானே சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு எல்லோரும் வந்து கார்டன் தான் செட்டிங் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இப்போ எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு ஃபேமிலி என்ட்ராகிறாங்க. யாரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜங்குக்கு, அதுக்கப்புறம் ஜங்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வராங்க. பார்க்க பூனைக்குட்டி மாதிரி அழகாக இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம காய் பார்க்குறாங்க, ஒரு பூனைக்குட்டி வர போகிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே யார் காய் பூனைக்குட்டி சொல்கிறாங்க. ஜங்கோட அண்ணா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சீக்கிரம் சொல்லவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, டேவோடைய சொல்கிறாங்க. டேவோடைய சொல்கிறாங்க. க்ரஷ் அப்படி சொல்கிறாங்க. க்ரஷ் ஆமாம் டேவோட க்ரஷ்ஷை சொல்கிறாங்க. டே என்கிட்ட சொன்னதே இல்லை சொல்கிறாங்க. அவன் அதுக்கும் யார்ட்ட சொன்னது இல்லை, ஆனால் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ வேணா பாரு இப்போ எவ்வளோ ஷை ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. சரி இவங்களாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க ஜங்கோட ஃபேமிலி ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்பா அம்மா கிராண்ட்மா கிராண்ட்ஃபா இவங்க எல்லாரும் அப்படி வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீடு தான் ஓகேவா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடு அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போது இவன் டேவோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஜோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னடி பேர் அது இந்த மாதிரிலாம் கூப்பிட்றா சொல்கிறாங்க. அது சும்மா தாண்டி வா சொல்கிறாங்க. எல்லோரும் இருக்காங்களா, அதுக்காக கொஞ்சம் மரியாதை கூப்பிடணும் சொல்கிறாங்க. ஆமாம் மரியாதை, நம்ம ஃப்ரெண்டு தானே வா சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உள்ளே வராங்க. இப்போது நம்ம டேவும் ஜங்கு தான் வந்துட்டு அப்படி பெரிய கிஃப்ட் எடுத்துருப்பாங்க கையில். எப்படி கிட்ட எடுத்து நின்றுருக்காங்க. ஜங்கு என்ன சொல்லி ஜிமினை பார்க்கல. ஜிமின் மட்டும் கொஞ்சம் ஹைடாக நின்றுருக்காரு. யோசிச்சு பண்ணாடி ஏன்டா அப்படி ஹைட் ஆகிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அழகாக இருக்கார், ரொம்ப லாங் ஹேரில் ஒரு வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. காலேஜுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, இது பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான். ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த பக்கம் டீயா ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கா. அந்த பக்கம் நம்ம டேவும் அப்படி தான். டேவும் இப்போ தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து வெளில நிற்க வைக்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் போயிட்டு 2 பேரும் சுற்றி போகிறாங்க. ஐயோ என்னோட ஃப்ரெண்டோட பசங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, கண்ணே பற்றும் போலேயே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக சுற்றி போட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா என்ன அவனோட சனியில் ஓகே இப்போ சுற்றி போடுறியா சொல்கிறாங்க. ஆமாம் என்ன சனியில் தானே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்துட்டு தெரியும். நம்ம டேவும் நம்ம யூங்கி வந்து டே மேலே க்ரஷ்ஷாகவும் யூங்கி மேலே க்ரஷ்ஷாகவும் இருக்காங்க. ஈவன் அவங்க ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேரேஜுக்கு. ஆனால் பெருசாக அவங்க அதை ரிவீல் பண்ணவே இல்லை. அதனால தான் இப்போ ஜங்கு வந்து அவங்க அம்மா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கா அதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா அப்படி டியாவை பார்க்குறாங்க. டியாவையும் ஜங்கையும் அவங்க மாறி பார்க்குறாங்க. இவங்களோட பேர் கூட ரொம்ப அழகாக இருக்குமே அப்படி சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம டியாவுக்கும் ஜங்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தோம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அங்கே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. கேக் கட் பண்ணதும் நம்ம டே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேக்கு கட் பண்ணி நம்ம டேக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. அப்புறம் டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா நம்ம டே வந்துட்டு நம்ம யூங்கிக்கு ஃபிட் பண்ணுறாங்க. யூங்கி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ யூங்கி வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நம்ம டேயா பார்த்தா அப்படி ஜங்கு தேரா ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை டே எனக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை பட் ஜங்கு நம்ம சொல்கிறாங்க வாங்கிக்கடா கொடுக்குறாடா ஆசையாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவும் ஜங்குக்கு ரொம்ப ஆசை ஃபிட் பண்ணிவிடுறா. ஜங்கு வந்து 2 கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. ஒரு டேக்கு இன்னொன்று நம்ம டேக்கு 2 பேருக்கும் நம்ம ஜங்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போது டேக்கு அவ்வளோ ஹாப்பி. தேங்க்யூ ஜங்கு சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ அவரும் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ யோசிச்சுருங்க நம்ம ஜிமின் எல்லோரும் போய்ட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ டேக்கா பண்ணிக்கிறாங்க ஜிமினை. இப்போ ஜிமின் தான் ஹாப்பி பர்த்டே டே சொல்கிறாங்க. தேங்க்யூடா மச்சி சொல்கிறாங்க. நீ எப்போ வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டா சொல்கிறாங்க. ஆமாம் டே முன்னாடியே வந்துட்டா சொல்கிறாங்க. சாரி உன்னை வந்து பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஓகே டே எவ்வளோ க்ரௌட் இருக்குது, இதில் போய் என்ன எப்படி பார்ப்பா சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் யோசிச்சிருந்தோம். டே டைம் ஆகுதுடா போமா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இருங்கடா ஏன்னா சாப்பிடல, அப்புறம் அந்த டிஜே டான்ஸ்லாம் போடுவாங்கடா பார்த்துட்டு போகலாம்டா சொல்கிறாங்க. இல்லை வேணாடா டைம் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அது மட்டும் இங்கேருந்து பஸ்ஸில் தானே போகணும், ஏன்னா இவ்வளோ லாங்கில் இருக்குது, பஸ் வேறு இருக்குமான்னு தெரியல சொல்லிட்டு ஜிம்னு ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. இப்போ
டேவும் ஷிகாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாரும் இவங்க பார்க்குறாங்க, டே அங்கே பாரு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே டேவும் ஷிகாவும் தனியாக நின்றுருக்காங்க. டே அவ்வளோ ஷையாட்டு இருக்கார் டே ஷிகாவை பார்த்து. ஷிகாவும் ரொம்ப ஹாப்பி பேசிகிட்டு இருக்காங்க. வாவ் அழகாக இருக்காங்க எல்லாம் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பர்சன் நம்மளோட அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. திரும்பி பார்த்தா ஜவுக்கு நின்றுருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பயப்படுறாங்க. ஜவுக்கோட அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தெரியுது. அப்புறம் அவங்களாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்கக்கா. ஜங்குக்கு நீ என்ன பண்ணுறது தள்ளி போ ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி ஜிமின் ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஷையாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லு நம்மளோட அழகாக இருக்காங்களா சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாருமே ஒவ்வொரு விதமான அழகு தான் ஓகேவா. அவங்க பேர் கூட ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நம்ம பேர் மாதிரியா சொல்கிறாங்க. நீ எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுற சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் சரி ஓகே எப்போ தானே சொல்லுவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜங்க் கேட்குறாங்க. அது சொல்லுவா சொல்கிறாங்க. எப்போ சொல்லுவா சொல்கிறாங்க. பொறுமையாக சொல்லுவா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்ப போகிறோம் சொல்கிறாங்க. கிளம்ப போறியா அங்கே பாரு டைம் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் பஸ் இருக்குமான்னு தெரியல சொல்கிறாங்க. பஸ் இருக்காது அப்போ கேப் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு வா நான் போய் ட்ராப் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் உங்கள் ஃபேமிலியாக அங்கே இருக்காங்க. ஃபங்க்ஷன் வேறு நடந்துட்டுருக்கு. டேலாக இருக்காங்களே நீ இங்கே இரு நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. வா நான் ட்ராப் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லி வாடா சொல்லிட்டு ஜங்க் தான் வேறு அங்கே வந்துட்டு காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீயும் நானும் நம்ம ஜிம்னு யோனிச்சு போய் ட்ராப் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காய் ஜங்க் கிட்ட வந்துட்டு ஏன்டா கார் எடுத்துகிட்டு போனால் நீயே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லை நானே போய் ட்ராப் பண்ணுறோம் எதுக்கு நம்ம 2 பேரும் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஐயோ இவங்க ரெடியாகிட்டு சொல்லிட்டு இங்கே பாடா எனக்கு கார் வந்துட்டு இப்போ ட்ரைவ் பண்ணுற முடியல நம்ம பைக்கில் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ பைக்கில் தானே வந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் உன்ட்ட கார் இருக்குல்லடா சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது ஜங்க் தான் அப்படியே கையை லைட்டாக ஊதிட்டு ஒரே கொட்டு தான் காயோட எல்லாம் ஐயோ அம்மா சொல்கிறாங்க. ஏன்டா அடிக்கிற சொல்கிறாங்க. நான் ஒன்று சொன்னால் அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம காயும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு தான் ஓகே யோனிச்சு நான் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ காய் தான் யோனிச்சு வா நான் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு பஸ்ஸு கேப்லாம் இருக்காதுடா அதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறேன் சாப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை யோனிச்சுனா ஹாஸ்டல் போய் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. டே நேரம் ஃபுட்டே காலியாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லைங்க சாப்பிட போனால் டைம் எடுக்கும் வாங்க நம்ம போகிறப்ப ஹோட்டலில் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்னு நம்ம ஜங்குக்கு காய் ஒன்று 4 பேர் வராங்கடா. இப்போ ஜிம் ஜங்க் வந்து அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் ஜங்கோட பைக்கில் உட்காருது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு செம ஹாப்பியாக இருக்கார். இந்த பக்கம் யோனிச்சு காய் பைக்கில் உட்காராங்க. அவங்க நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்டா ஓகேவா அதனால் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜங்கோட நம்ம காயோட பைக் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் ஜிம்மில் வந்துட்டு உட்காராங்க. அவருக்கு ஒன்றும் நர்வஸாக இருக்குது. ஜங்க் தான் ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து அப்படி டைட்டாக எடுத்து அவர் ஹிப்பில் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்க்கு வர ஷையாக இருக்குது. ஜங்குக்கு அப்படிட்டாங்க ஹக் பண்ணி கோசிட்டாங்க. ஜங்கு ஜிம்னும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் அவர் அந்த ஸ்மெல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஃபைனலாக அந்த பைக் மூவ் ஆகுதுடா. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சில்லுன்னு காற்று நல்ல நைட் டைம் அப்படியே வந்து ரெண்டு பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்கார் ஃபீல். இந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் டேவோட பர்த்டேன்றாலையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட ஜிம்முக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்காரு. ஜங்கு அப்படியே இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ ஷையாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாரு ரொம்ப வெயிட் பண்ண விடாது ஓகேவா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு டேட் பண்ணணும் வெளில போகணும்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேருமே வராங்க. வந்துட்டு நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ளே காய் நிறுத்திடுறாரு. அந்த பைக்கை நிறுத்திருக்க பார்த்துட்டு நம்ம ஜங்கு நிப்பாட்டுறாங்க. போய் பார்த்தாக்கா நம்ம காய் தான் ஜோனிச்சு நான் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்க சொல்கிறாங்க. என் பில்லு நீ தரப்போறியா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு ஏகப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. நல்லா சாப்பிட மட்டும் போக சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. காய் ரொம்ப நல்ல டைப்பு. அதனால இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மி நீயும் நிறைய ஆர்டர் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜங்கு நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நல்லா சாப்பிட்றாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க. 4 பேர் நல்லா சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேர் பார்ட்டியில் சாப்பிட மாட்டீங்களா. இல்லை எங்களுக்கு இதே போதும் சொல்லிட்டு அவங்க போய் நல்லா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. பரவாயில்லக்கா நீ எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்கா. அதுவும் ரொம்ப நல்ல ஃபுட்டு ரொம்ப நல்லா ட்ரீட் வச்சுட்டா சொல்லிட்டு இந்த டேவோட பர்த்டே எனக்கு வந்து ரொம்ப மெமரியாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. அப்படியாடா சொல்கிறாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் பைக்கில் யாரும் கூட போனதே இல்லை சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு பிரதர்ஸ்னு யாரும் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸு கூட யாரையும் கூட பைக்கில் போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் கூட பைக்கில் வந்திருக்கேன். 2வது நீ தான் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்ல காய்க்கு ஒரு மாதிரி யோனிச்சு ஒரு ஃபீலிங்ஸ் ஆகுது. பார்த்துட்ருக்காரு. அப்படியா சொல்கிறேன் சொல்கிறாங்க. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு கூட ரொம்ப மெமரியான டே தான் சொல்கிறாங்க. என் பேபி கூட ஃபஸ்ட் டைம் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட் சைட் டின்னர் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. நீ வேறு அமைதியாக கேட்ட போது அவங்களுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகேவா நம்மளது எப்போ சீக்கிரட் தான் சொல்கிறாங்க. சரி 2 பேரும் பைக்கில் ஏறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த பைக் ரீச் ஆகுது. ஹாஸ்டல் கிட்ட ஜிமின் வந்து இறங்குறாங்க. இங்கே காய் ஜங்க் யோனிச்சு இறக்கி விட்டுறாங்க. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன். எதுக்கு யோனிச்சு நான் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணிங்களா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். ஏன்டா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பண்ண மாட்டோமா சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரம் போங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம யோனிச்சு அப்படியே உள்ள கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பைக்கை டர்ன் பண்ணிடுறாரு. ஜங்க் தான் ஜிம்மில் பிடிச்சி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே ஜிம்மில் இழுத்து அவர் பைக்கில் தான் உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மில் வந்துட்டு
எடுத்து அப்படி கிஸ் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஹாப்பியாக தான் இருக்குது. ஜம் கிஸ் பண்ணிட்டு அப்படி கிஸ் பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க ஜிமினும். ஓகே போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. எவ்வளோ தான் நான் சாவியோ நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமினு வந்துடுறாரு உள்ள. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு அப்படி செம்ம ஹாப்பி பைக்கில் வந்துட்டுருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் தான்டா ஜிமின் தான் ஹாஸ்டலில் தான் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோசிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கலர் அடிக்குது. ஐயோ காலேஜ் வர போகணுமா சொல்லிட்டு ஜிமின் எந்திரி ஜிமின் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்போ ஒரே ரூம்டா ஓகேவா. ரூம் வந்துருமா கேட்டு வாங்கியிருப்பாங்க ஒன்றா இருக்கலாம் சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறேன் யோசிச்சுடா எனக்கு காலேஜ் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் ரொம்ப டயர்டாக இருக்குது, பேசாமல் தூங்கிடுமா சொல்கிறாங்க. டே நேற்று லீவுடா எனக்கு லீவ் போட்டு திட்டுவாங்க எந்திரிடா சொல்கிறாங்க. அச்சோ தூக்கமாக வந்து சொல்கிறாங்க. டே எந்திரிடா சொல்லிட்டு அவர் 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டு ஃபைனலாக ஹாஸ்டலில் அங்கே காலேஜ் தான் வராங்க. வந்து பார்த்தாக்கா இங்கே நம்ம இன்றைக்கி டே லீவு ஓகேவா. டே வந்து இன்றைக்கி வரல, நேற்று பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணனால கொஞ்சம் டயர்டாக இருந்துருப்பாரு சார், அதனால் நம்ம டே வரல. மற்றவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து உட்காராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் ஒரு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அவர் மற்றவங்களும் நார்மலாக பேசுவார். இப்போ எவன்ஜி பார்க்குறாங்க. அதுவாக அவங்க டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா. இப்போ காய் பார்க்குறேன். என்னடா பண்ண டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. இல்லை இல்லை காய் தெரியல எனக்கு தெரியல டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே அங்கே பாரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் பின்னாடி ஒரு டெஸ்க்கில் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ யோனிச்சு நம்ம இவங்களாம் வேறு ஒரு டெஸ்க்கில் உட்காந்துருக்காங்க. ஜிம் மட்டும் படுத்துக்கிறாங்க. ஜம்க்கு தான் பார்க்குறாங்க. சார் இன்றைக்கி டே இல்லை சொல்லிட்டு அவர் படுக்க ரொம்ப தைரியமாக ஜிம் பக்கத்தில் உட்காருங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜம்க்கா சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜம்க்கா சொல்கிறாங்க. ஏடா ஒரு கிஸ் தானே கொடுத்தா அதுக்காக டயர்டாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கும் டயர்டாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சும்மா அப்படி சொல்கிறாங்க. சும்மாவா சொல்கிறாங்க. இப்போது ஜம்க் பார்க்குறாங்க. அப்படியே கீழே குடிஞ்சு சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லை. அப்படியே நம்ம ஜம்க்கு தான் கீழே குடிஞ்சு ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சோ இவன் ஒருத்தன் ஜம்க்கா அங்கே போய் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கப்பெல்லாம் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்படியா இல்லை இப்படி பண்ணால் போய்ட்டு நினச்சா சொல்கிறாங்க. ஜிமின் தானே சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவரும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம இந்த டீயா வர கிளாஸ்க்கு ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன டீயா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் வேணும் சொல்கிறாங்க. ஹெல்ப் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஜங்கும் இருடா சொல்லிட்டு ஏஞ்சி அப்படியே வந்துடுறாரு. வந்து பார்க்குறாங்க. என்ன டீயா சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சம் திங்ஸ் வாங்கணும், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, என் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒர்க் கொடுப்பாங்க உனக்கே தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் வாங்கி தெரியா சொல்கிறாங்க. நீ வேறு டே வரல சொல்கிறாங்க. அப்படியா சரி வா சொல்லி இப்போ அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பக்கம் டீயா தான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறா. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு டீயா சொல்கிறாங்க. இல்லை சும்மா சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபேமிலி ஃப்ரெண்டு நம்ம டேவோட தங்கச்சி தானே சொல்லிட்டு அவரும் ஹேண்டை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக போயிட்டு ஒரு கிராஸ் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. ரிட்டர்ன் வராங்க. சார் அவரோட ப்ராஜெக்ட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு சரி ஓகே ஜங்குக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. சரிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் அவர் போயிடறாரு. அந்த பக்கம் ஜங்குக்குள்ளே வராங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் டேஸ்ட் பண்ணுறாரு. என்னடா டே வேலை கூட்டு போயிடா சொல்கிறாங்க. டே அவள் திங்ஸ் வாங்க நினச்சா கூட்டிகிட்டு போனாடா சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ தான் நான் சொல்கிறாங்க. அவ்வளோ வேறு என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேச மாறி போயிடுது. இப்போ ஜிம்மில் ஒரு மாதிரி இருக்காரு. அப்படி பேசவே இல்லை. அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டாரு. இப்போ யோனிச்சு பக்கத்தில் உட்காந்துறாங்க. என்னடா ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் போக நம்ம ஜிம்முக்கு நம்ம டீ அடிக்கடி ஜங்கு வந்து இதெல்லாம் வந்து கேட்டே இருக்காங்க. கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கி தர சொல்லி நம்ம டேவும் போயிட்டு கூட்டிகிட்டு வாடா சொல்கிறோம். கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கே நம்ம டேயை கூட்டிகிட்டு போகிறதுனால ஜிம்முக்கு எங்கே ஒரு மாதிரி ஆகுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு மாதிரி அப்செட் இருக்காங்க. ஜங்கிட்ட ஒரு 1 வீக்காக சரி பேச மாட்டேங்கிறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்மால் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்கடா. அதனால் அந்த டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. நம்ம தனித்தனி டெஸ்க்கில் உட்காந்து டெஸ்ட்டில் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. ஜங்க் என்ன பண்ணாரு போய்ட்டு கீழே உட்காந்துறாரு. ஒரு டெஸ்க்கு கீழே உட்காந்துருக்காரு. அந்த டெஸ்க்கு தான் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க கார்னரில். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் ஹேண்ட் தட்டி விடுறாங்க. ஜங்க் தான் அவன் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் தட்டி விட்டுருக்காரு. சரி ஜங்க் அப்படி டிஸ்டர்ப் பண்ண விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த கிளாஸ் முடிஞ்சு ஜிம் தான்டா நம்ம ஜிம்மில் ஹாஸ்டல் போகிறாங்க. இப்போது டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ டேவா பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்க்கும் இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா வரல நீ போக சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ கூட்டிகிட்டு போய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டே சரி ஒர்க் முடிச்சுட்டு வா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் போயிடறாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜங்க் தான் டேரக்டாக ஹாஸ்டல் வராங்க. மேம் சொல்கிறாங்க. என்ன பாஸ் சொல்கிறாங்க. மேம் நம்ம ஜிமினி பார்க்கணும் சொல்கிறாங்க. ஜிமினி எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க. எனக்கு நோட்ஸ் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. அப்படியா சரி வாங்கிக்கிறோம் இப்போ தானே வந்தா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பேசலாமா சொல்கிறாங்க. சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஜிம்மில் ரூமுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் கரெக்டாக ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம யோனிச்சு வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்காரு. ஜிமின் வந்துட்டு ட்ரெஸ்லாம் கேஷுவல் ட்ரெஸ்க்கு மாற்றி உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு டேரக்டாக கிட்ட வராங்க. என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்லேயே சொல்ல மாதிரி இருக்காங்க. அங்கே பாரு என்னாச்சு உனக்கு 1 வீக் கிட்ட சரி பேச முடியல. என்ன தான் உனக்கு பிரச்சனை ஆச்சு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்லேயே சொல்ல மாதிரி இருக்காங்க. பாரு ஜிமின் உன்னை தான் கேட்குறேன். டெக்ஸ்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. கிளாஸில் இருந்தாலும் பேச மாட்டேங்கிற. ஏன்னா அன்றைக்கி மார்னிங் ஹேண்டை கொடுக்குறேன். ஹேண்டை பிடிக்கவே மாட்டேன். சாப்பிடும்போது வேறு ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி உட்கார. என்ன தான் உனக்கு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்ல எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க.
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சொல்ல ஜிமின் எனக்கு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனையா, என் மேலே எதனா மிஸ்டேக் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, உங்களுக்கும் டியாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்லி கேட்குறாங்க, உங்களுக்கும் டியாக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு அவள் டியா வந்து டேவோட தங்கச்சி, அவளு தான் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லையே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேறு மாதிரி தெரிய சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு வேறு எதுவும் ஃபீல் ஆக சொல்கிறாங்க. பாரு ஜிமின் தப்பு புரிஞ்சுட்டு ஓகேவா, அப்படியே எதுவும் கிடையாது சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் ஓகே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே பாரு என்கிட்ட பேசுக்கு வேறு என்ன உனக்கு ரீசன் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு இல்லை என்கிட்ட ஃபைட் பண்ணுமா, அதுக்கு டியாவை பிடிச்சிருக்கிறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன டே இருக்கும்போது எதுக்கு கூட்டிகிட்டு போகிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு புரியல சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மிடா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகுது போதுமா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு பாசிட்டிவ் ஆகுது ஜங்க்கா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நீ டியாவை பைக்கில் கூட்டிகிட்டு போதும் ஒவ்வொரு டைம் டியா அவங்க ஹேண்டை பிடிக்கிறது எனக்கு பாசிட்டிவாக இருக்குது போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மிடா ஜங்கோட ஷர்ட் பிடிக்கிறாங்க. நீ எனக்கு நான் நினைக்கிறேன் அது தப்பா ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாரு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கான டியர்ஸ் வருது. அப்படி ஜிம் போய் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணி ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யோசிச்சு நாங்கள் குளிச்சுட்டு டேப் ஆஃப் பண்ணும்போது இவங்க பேச சவுண்டு கேட்டிருக்கோம். அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வாட்டர் திருவி விட்டு அப்படியே அது உள்ளே நின்றுருக்கா. டேப் திருவி விட்டு அவர் உள்ளே நின்றுக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்க் வந்து டைட்டாக ஹக் பண்ணி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் என்ன ஜிமின் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜங்குக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஜலசாக இருக்குது, நீ டே கூட ஒன்றா இருக்குது, என்னால் பார்க்கவே முடியல ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. எனக்கு தெரியுது அவள் டேவோட தங்கச்சி, நீங்கள் வந்துட்டு ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க, சின்ன வயசு வந்து உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் சொல்லிட்டு, ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்னதுக்கு பிகாஸ் ஐ மேட்லி லவ் யூ சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, நீ எங்கே எனக்கு இல்லாமல் நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்செக்யூராக இருக்குது சொல்லி ஜிமின் சொல்ல இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போலாம் சார் லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறேன், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் நினச்சி இன்னும் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டைம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது, எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நீ பக்கத்தில் தானே இருந்தேன், எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா, நீ டக்குனு ஏஞ்சி போயிட்ட டே கூப்பிட்டா சொல்லிட்டு அன்றைக்கி கூட டே வரல, சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், டே இருக்கும்போது எப்போதும் போயிட்டு நீ இது கூட போய் ஹெல்ப் பண்ணுற சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு டே உன்னை ஹேண்டை டச் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இல்லைடா நார்மலாக தான் டச் பண்ணா, அது தப்பால எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு பிடிக்கல அவ்வளோ தானே, உனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுது. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு பிடிக்கலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா, ஓகே அழக்கூடாது சொல்லி ஜங்க் தான் ஜிமின் டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்க் கூட ஷர்ட்டை இன்னும் பக்கத்தில் க்ளோஸாக எடுத்து போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் அவ்வளோ ஹாப்பி மெல்ட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினை தான் கிஸ் பண்ணிருக்காரு நம்ம ஜங்கும் அப்படின்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கோட ஃபோர்கிட்ட அட்டாச் பண்ணிட்டு ஐ லவ் யூ, இங்கே பாரு எனக்கு நீ மட்டும்தான், நீ எனக்கு தான், நான் வேறு யாருக்கும் உனக்கு தரவே மாட்டேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிமின் சொல்கிறாங்க. என்னை வந்து ஜலசாக மேக் பண்ணாத ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. பாரு எனக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ண தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஜஸ்ட்டு நார்மலாக பண்ணாது உன்னை இவ்வளோ ஹார்ட் பண்ணி எனக்கு தெரியாது ஓகேவா, நான் அப்படி பண்ண மாட்டேன் சாரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினும் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ டாஸ்ட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ தப்பா எடுத்துக்காத, நானும் சிம்பிளாக சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, சிம்பிளாக சொன்னேன் என்ன எனக்கு லவ் சொன்னேன், எனக்கு அதுவே போதும், உன் லவ்வோட மற்ற எதுவும் ப்ரைஸில் அவ்வளோ ப்ரைஸாக இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. உன் லவ் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ்லெஸ் ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு அதே போதும் சொல்லிட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் 1 வீக் அவுட்டாக பேசவே இல்லையா, எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். எனக்கு அதை விட ஹார்ட்டாக இருக்குது ஓகேவா, அதனால தான் ஹாஸ்டல் அப்படியே வந்துட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு வந்தா சொல்லி கேட்குறாங்க. அதுவா நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா சொல்லிட்டு சொன்னேன், ஏதாவது நோட்ஸை கூட சொல்கிறாங்க. இல்லை உன்னோட வாட நம்புவாங்களோ என்னவோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இந்த ஆசிரியர் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோதானா சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் இங்கே ஏறேன் சொல்கிறாங்க. விட்டா நான் இங்கே ஃபுல் டே கூட இருப்பேன், ஆனால் உங்களை ஹாஸ்டல் வாட்டும் ஒத்துக்குங்களா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு கிளாஸ்க்கு வரேன் ஓகேவா, வந்துட்டு எனக்கு வெளில கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இல்லையா வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் டேட்டை பர்மிஷன் கேட்கணும், டே கேட்பான்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஷோ அது வேறவா, சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் ஓகேவா, நான் பார்த்து என்ன சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் போகும்போது ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. என்னோட பாசிட்டிவ் பேபி சொல்லிட்டு ஜங்க் தான் வெளில போயிடாரு. ஜிம்முக்கு செம ஹாப்பி. இப்போது அப்படி டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் ஜிம்மில் யோசிக்கிறாங்க. அச்சுட்டு யூனிஜன் இருக்குந்தானே சொல்லிட்டு இப்போ யூனிஜன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சார் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஒருத்தர் ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யூனிஜன் பக்கத்தில் வராங்க. டே இரு எதுக்கு இப்போ பேச ஹைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னா எனக்கே ஒரு விஷயம் தோணுச்சு சொல்கிறாங்க. என்ன யூனிஜனா சொல்கிறாங்க. இல்லை டீயா ஜங்கு பார்க்குற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன யூனிஜனா சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இது வரைக்கும் பேச தெரியாது, ஏன்னா நீ ஜங்கில் பண்ணுற எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் எனக்கு நான் கேஷுவலாக விட்டேன். இப்போ நீ சொல்லும்போது பேசுகிற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன், நான் பார்த்துருக்கேன் நிறைய டைமு, நீ வேணா பாரு டே கூட சம்டைம்ஸ் வேணுங்களே தான் டேவை வந்துட்டு ஜங்க் கூட அனுப்புகிற மாதிரி ஃபீல் ஆகும் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறியா யூனிஜனா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. எனக்கு புரியுது லவ் பண்ணுற பர்சன் அப்படி வேறு ஒரு பர்சன் கூட தான் பாசிட்டிவாக
தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்போ சார் சீக்கிரம் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஜெமிஜினா சாரி தான் எனக்கு புரியுது நீ இப்போ தான் லவ்வே சொல்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவன் எப்படா சொன்னான் சொல்கிறாங்க. அது அன்றைக்கி டேவோட பர்த்டே அன்றைக்கி ஓ சார் அப்போயே சொல்லிட்டாங்களா சொல்கிறாங்க. பரவாயில்லையே சொல்கிறாங்க. அதான் க்யூட் பேர் எனக்கு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் ஹாப்பியாகிறாங்க. நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்க்கே சேஞ்ச் பண்ணிடுறாரு. எப்படின்னாக்கா நம்ம ஜிம்மில் இருக்கிற டெஸ்க்கு ஒரு நம்ம ஜங்க் வந்து வேறு டெஸ்க்கில் உட்காந்துருப்பாங்க, ஜிம்மில் வேறு டெஸ்க்கில் உட்காந்துருப்பாங்க. இடையில வேறு ஒரு டெஸ்க் ஒன்று இருக்கும். அந்த பெஞ்சுக்கு நம்ம ஜங்க் வராங்க. ஏன்னா அவரோட ஹேண்டை கொடுத்தா ஜிம்மில் ஒரு ஹேண்டை பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வீட்டு அப்படி ஜங்கு தான் ஹேண்டை ஜிம் தட்டி விடுறாங்க. அவர் ஹேண்டை எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. சரின்ட்டு இவரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டெஸ்ட் போக போக நம்ம ஜங்கு ஜிம்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டீயா தான் நம்ம ஜங்க் கூட ஏதாவது ஹெல்ப்லாம் கேட்க வந்தா நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க, இல்லடா டே எனக்கு ஒர்க் இருக்குன்னு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜவுக்கான சொன்னா கேளு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாரு. இது பார்க்குற ஜிமினுக்கும் ஜவுக்கும் ஃபைட் வருது. ஒரு பக்கம் நம்ம டே கிட்ட நம்ம ஜவுக்கால ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜவுக் தான் அங்கே பாரு ஜவுக்கா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் தான் ஜவுக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ பேசாமல் டேக்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, நம்ம லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஜிமினுக்கு நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்காது இல்லடா சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு டியா கிட்ட டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லடா எனக்கு சம்டைம் ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா நீ சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன், ஓகே ஒன்று ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவரும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜவுக்கு தானே ரொம்ப ஆசை நம்ம சொல்லிடலாம். டே தானே டேட்டை போய்ட்டு நம்ம ஜிமின் லவ் பண்ணுற சொல்லிடலாம் சொல்லிட்டு போக இந்த பக்கம் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் நம்ம டே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன டேயா எதுக்கு நீ இப்போ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜங்காவா டேயா ஜிமின் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. உனக்கு அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு டே சொல்ல இந்த பக்கம் ஜங்கு ஷாக் ஆகிடுது. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறான் டே சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே சொல்கிறான். இல்லை ஜங்கு தெரியுமா தெரியாது சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது டி இப்போ அவங்க ஃப்ரீடமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஆண்டி அம்மாலாம் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிறப்போ மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸில் உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகும். ஓகேவா நம்ம மேரேஜ் ஒரு 6 months பிஃபோர் அப்படி வந்து கொஞ்சம் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி தான் மேரேஜ் நடக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா ஆண்டிலாம் அப்படி பேசிட்டாங்க. ஓகே உனக்கு எப்போ ஜங்க் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னியோ அப்போ வீட்டில் சொல்லிட்டேன். அம்மாவும் பேசிட்டாங்க. ஓகேவா இவங்க கூட தெரியும் ஒன்றும் பயப்படாது. ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க் உனக்கு தான் அவன் ஃப்ரெண்டு கூட ஹாப்பியாக இருக்கான். இதில் என்ன இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஜங்காவை எப்போ வெளில கூப்பிட்டாலும் ஏதாவது ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பழகிட்டானா உன்னை அடிக்கடி வெளில கூப்பிட்டு போக கொஞ்சம் இதாக நினைக்கிறேன். ஓகேவா மற்றபடி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு தானே டேஸ்ட் சொல்கிறாங்க. உனக்கு தான் சொல்கிறாங்க. வேறு நான் சொல்லி அவன் கேட்காம இருப்பானா சொல்கிறாங்க. என்ன சொன்னால் கேட்பான். அப்படி தான் ஒன்றையும் எப்படி மேரேஜ் பண்ணிப்பா சொல்லிட்டு நம்ம ஜங்கா டே சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் எப்போ தான் நம்ம சொல்லுவாங்க வீட்டில் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம். ஓகேவா மேரேஜ் எப்போ சர்ப்ரைஸ் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. என்னென்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜங்கா வேறு யாரையும் லவ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா வேறு யாரும் லவ் பண்ண மாட்டான். நீ இப்போ அவனை அழமாக போக சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டே வந்து தேங்க்யூ டே சொல்லிட்டு அவள் டேவை ஹக் பண்ணிட்டு போயிடுறான். இது அப்படி ஜங்க் கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. டே என்ன பண்ணியிருக்க நீ என்ன நினச்சிட்ருக்க. நான் எப்படி டேவை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும். எனக்கு டேவை ஒன்றும் பிடிக்காதே. உனக்கு இவங்க பிடிச்சிருக்குன்னா இவங்க உனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அப்படி இல்லை. எனக்கு டேவை நான் அப்படி பார்த்ததே இல்லை சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. அவருக்கு ஒரு கஷ்டம் போயிடுது. எனக்கு வந்துட்டு ஜிமின் தான் பிடிச்சிருக்கு. நான் ஜிமின் தான் லவ் பண்ணுறேன். நான் ஜிமின் சொன்ன போட்டு நம்பலையே சொல்கிறாங்க. இப்போது டியா அப்படின்னா சொல்லி இப்போ ஜங்கு கூட நினச்சி பார்க்குறாங்க. டியா இது வரைக்கும் பேசுனதுக்கு தொட்டு பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது எல்லாமே இதுக்காக தானா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இதை நீ கூட மறைக்கிறியா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இது ஜங்கு எதுவுமே சில மாதிரி ரூம் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. கிளாஸ்க்கு வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கோட பேச ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போது நம்ம தாண்டா எல்லோரும் கிளாஸ் விட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜங்க் டர்ன் பண்ணுறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு நான் ஒன்றே ஒரு ஃபேவர் கேட்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டேக்கும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எப்படி இந்த 3rd year மேரேஜ் நடந்துடும். அது முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் நம்ம லவ் ஹைட் பண்ணி வச்சுக்கலாமா சீக்கிரட்டாக சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. சம் ரீசன் தான் எனக்கு உங்க கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னா நான் இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணி ஆகணும். லவ் டேக்கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. எந்த சுச்சுவேஷனும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்சம் டேஸ்க்கு இந்த லவ் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் நீ எப்போவும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஓகேவா என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே ஜங்கா எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்னு ஒரு லவ் கிஸ் பண்ணிட்டு லவ் விடா சொல்கிறாங்க. என்னை புரிஞ்சுக்கோ நான் எதுக்காக விட்டுற மாட்டேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னும் ஜங்கும் அப்படியே கொஞ்சம்
கொஞ்சமாக தள்ளி இருக்காங்க. எப்படின்னா அதிகமாக இப்போ யாரும் மற்ற முன்னாடி மாதிரி பேசிக்கிறதில்ல. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஃபீலிங்ஸ் ஜிமின் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தான் அவங்க கூட தான் வாழன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸு. சேம் ஜிமினுக்கு அப்படி தான் இருக்குது. ஜிமினுக்கு ஜங்கு தான் வேணும், வேறு யாரும் வந்துட்டு அவர் ஸ்டேட்டஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை, எனக்கு ஜங்கு மட்டும் தான் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜம்ப் கிடைக்கிறாங்க டே ஒன் டே தான் நம்மள்ட்ட சொல்லுவான்ற கூட பார்த்துட்டு இருக்காரன். டே சொல்கிறதாவே இல்லை. இப்போ ஜம்ப் கிடைக்கிறாங்க. இப்போ மட்டும் நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் உன்னோட அம்மா கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் பண்ணுவாங்க. உனக்கு இவங்களுக்கு மேரேஜ் நடக்காம போயிட்டு என்ன பண்ணுறது, இவங்க ரொம்ப லவ் பண்ணுறா, நீ இவங்க ரொம்ப லவ் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும் டே, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். அதனால் இப்போ நான் வந்துட்டு எதுவும் சொல்ல விரும்பல, ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். என் லவ் கொஞ்சம் ஹார்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ வந்து உனக்கும் கொஞ்சம் ஷோவாக்கும் மேரேஜ் நடக்கட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டீ அடிக்கடி அவங்க கூட பேச ட்ரை பண்ணுறேன். சம்டைம் ஜங்கும் கூட போகிறாங்க. ஆனால் ஜங்கு இன்டெரக்டாக டேக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நான் அப்படி தான் பார்க்குறேன், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் அதை டேயாக புரிஞ்சிக்கதாவே இல்லை. எப்போவுமே ஜங்கு கூட ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கா, பேசணும் ட்ரை பண்ணுறா, கூட இருக்குன்னு ட்ரை பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வேறு மாதிரி காமிச்சு ஒரு மாதிரி சிரிக்கிறதும் பேசணும் அப்படிலாம் பண்ணுறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவர் காமிக்கிறாச்சு. அவங்களுக்குமே புரியுது. ஆனால் ஜங்கு அதை கேட்க மாதிரி கஷ்டமாக இருக்கு, ஒரு பிடிக்கல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க. டேஸ்ட் போக போக நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்கிட்ட எப்போ டைம் கிடைச்சா போதும் அப்படி ரொம்ப ஹாப்பிப்பட்டு பேசுவார். ஹக் பண்ணி அப்படி கிட்ட கொஞ்சிடணும், ஏதாவது வாங்கிட்டு கூட கொடுக்கணும், அப்படி தான் இருப்பார். ஜிம்முக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜங்காவும் ஜிம்முக்கு ஃபோனில் அதிகம் பேசிட்டு இருப்பாங்க. நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுவாங்க. இப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்குடா. இப்போ ஆல்மோஸ்ட் 3rd இயர் வந்துட்டாங்க. இன்றைக்கி 3rd இயரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு 4 மந்த்ஸ் பேலன்ஸ் கிளாஸ் இருக்குது. அப்போ தான் நம்ம டேக்கும் இவங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு நம்ம இவங்க மொத்த பேரும் வந்து மேரேஜுக்கு வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டேவோட மேரேஜ் இல்லையா. டே கூட நம்ம ஜிம் ரொம்ப க்ளோஸ் தானே. இப்படின்னா க்ளோஸ்னால் அதிகமாக ரொம்ப டைம் எடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஜங்காவும் நம்ம ஜிம்மு டே கூட அதிகமாக பேசுவாங்க. இப்போ எப்போதான் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குமே டே கிட்ட அதிகமாக பேசுறது இல்லைன்னா கொஞ்சம் எதுவும் ஒரு கஷ்டம் மனசுக்குள்ள டே வந்து ஹைட் பண்ணுறேன். நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் அவன் பாட்டுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சம்டைம் ஃபேமிலி உடஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக இன்றைக்கி மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும். அப்படி நம்ம ஜிம் வந்துட்டு டேக்கு போய் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் டே சொல்லிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகா கிட்ட நம்ம டே வந்து இன்ட்ரோ கொண்டு வைக்கிறாங்க. சுகா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கிறாரு. இப்போ எல்லோரும் அது மேரேஜ் தானே இருக்காங்க. இப்போ ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க. அதில் நம்ம ஜங்கோட அம்மா வந்துட்டு நம்ம ஜங்கால பட் டே பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படி நில்லுங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கம்மா இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை நில்லு சொல்கிறாங்க. இப்போது இவங்க டே நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜங்கு டேவாக நிற்க வைக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் இவங்களுக்கு போல சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக நிற்க வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் அதே தான் பேசிக்கிறாங்க. இதை கேட்குறாங்க. இவங்க காய் மேக்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியாடா அப்போ நெக்ஸ்ட் டேயாவுக்கும் ஜங்கும் மேரேஜ் ஆக போதா நான் சொல்லி கேட்குறாங்க. அப்படி தான் போல சொல்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையா, இருக்கட்டும் கேட்டுக்கலாம் சொல்லிட்டு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற யோனிஜின் கூட்டியாச்சு. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோனிஜனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சொல்லிட்டு நம்ம யோனிஜி தான் காயப்பது மறைக்கிறாங்க. நீ ஏன் இப்போ மறைக்கிறா சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு முடிவு பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. ஏன்டா ஒருத்தன் சொல்லி விட்டுறாங்க சரிட்டு. இப்போ மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் தான் ஜெமின் ஜங்கு டே போகும்போது கிளாஸ் வராங்க. இப்போ டே பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து டேஸ்ட் பண்ணுறதும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. டே வச்சுட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேவுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ண போறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த டைமில் ஜங்கு கிளாஸ் ரூமில் இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதால கிளாஸ் ரூமில் எதுவும் வரதில்லை. இப்போ ஒரு வெளில இருந்துருக்காரு. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா ஜங்கு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜங்கே தெரியாது சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது காம தெரியாது. டேவுக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் ஃபேமிலியாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. ஜங்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறது யாரும் கேட்குறாங்க. அவன்ட்டு கேட்குறது என்ன இருக்குது சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஜங்கு என்னாலும் பண்ணுவோம் ஓகேவா, நான் அப்புறம் இவங்கி அப்போ எங்கள் ஃபேமிலி உள்ள எல்லோரும் சொன்னால் ஜங்கு கேட்பான், அவ்வளோதான். நான் இதில் போய் நான் இருக்கு அப்படி இல்லாமல் டேவை விட ஜங்குக்கு வேறு யார் பர்ஃபெக்டாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் நடந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், 2 பேருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படி சொல்லிட்டு இவன் நான் இவங்கலாம் கூட ஹைட் வெயிட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஆனால் நம்ம டேயாவும் ஜங்கும் ஈக்குவலாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க தான் பெஸ்ட்டு பேராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இதான் கேட்குற இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைனா தான் ஜங்கோட சொல்லியே சொல்கிறாங்க. பாருங்க யாரும் சொல்கிறாதீங்க, ஜங்குக்கு தெரிய வேண்டாம் ஓகேவா. ஜங்குக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதை ஜாக்சன் பார்க்குறாங்க. இதை பார்த்தா சர்ப்ரைஸ் மாதிரி தெரியல, ஷாக்கு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இது நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஜிம்னு கேட்டிருக்காங்க. யோன்ஜின் பார்க்குறாங்க. டே என்னடா அப்படி போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. விட்டுட்டா இன்னும் 4 months எல்லாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனலாக கிளாஸ்மே முடியுதுடா. எப்படின்னா அவங்க ஃபைனல் முடிச்சிடுறாங்க. ஃபைனல் முடிச்சுட்டு ஜிமின் தான் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட வீட்டில் பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஜங்கோட அம்மா கத்துறாங்க. ஜங்கு என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாருங்கம்மா எனக்கு என் கூட படித்த ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் எனக்கு ஜிம்மில் தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. நான் தான் பார்த்தேன் நீ மேரேஜ் டே அன்னைக்கு அவனை அப்படி விழுந்து கவனிச்சிட்டு இருந்தே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவனை தான் லவ் பண்ணுற போதுமா சொல்கிறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்ணக்கூடாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கா அதெல்லாம் செட் ஆகாது ஓகேவா. ஜங்கு அது உனக்கு ஜிம்மின் வேண்டாம், உனக்கு டே தான் பெட்டராக இருப்பா ஓகேவா. டே அவனை ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், ஜிம்மின் லவ் பண்ணுறா ஓகேவா சொல்கிறாங்க.
அவள் என்ன ஒன் சைடு லவ் பண்ணுறதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கு, ஜிம்மினுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் ஜிம்மின்ட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கம்மா, இது என்னோட ஃபீலிங்ஸ் ஓகேவா, என்னோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்கோட அப்பா அம்மா கிராண்ட் ஃபா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கோவம் ஜங்கு மேலே. இப்போ டே தான் ஜங்கோட ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிறேன்னே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க வந்துட்டு டேவோட ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, பாரு உன்னோட ஃப்ரெண்டு ஜங்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஜங்குனோட தம்பி ஓகேவா சொல்கிறாங்க. இவங்கே சொல்கிறாங்க, பாருட்டே நீ எப்படி என்ன லவ் பண்ணியோ நான் எப்படி லவ் பண்ணணும், உனக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை நான் மட்டும் லவ் பண்ணி தான் கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டேன், உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா சேம் அதே மாதிரி தான் நீயும் ஓகேவா. அப்படி இருக்கும்போது இப்படி ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. ஜங்குக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்குன்னா ஜிம்னுக்கு ஜங்கு தான் மேரேஜ் நடக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இல்லை இவங்கே சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அப்பா அம்மா உங்களோட அப்படியாதுக்காகலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஓகேவா, அப்படி மேரேஜ் பண்ணால் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்காது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜங்குக்கும் ஜிம்னுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லா வந்து டே தானே பர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்கிறேன், நீ பர்ஃபெக்டாக பார்க்காதீங்கம்மா, யாருக்கு பிடிச்சிருக்குன்றது பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க தான் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கோவம். இவங்க கிட்ட டே பேச நம்ம சுகா பேச பட் டே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம டேப்பா இவங்க பார்க்குறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க, எனக்கு இதில் வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டேயா ரொம்ப அழறா. நம்ம டே போய்ட்டு அவங்க வீட்டில் இருக்காரு, போய்ட்டு அவங்க டேவை தான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, டேவை தான் கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாரு டே அழா சொல்கிறாங்க. நான் பிடிக்கவே இல்லை, ஜிம்மினி லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னப்போ நீ நம்மள சொல்கிறாங்க, இல்லை எனக்கே தெரியாது ஜங்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு சாரிடி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம், அவங்க ரொம்ப திட்டுறாங்க நம்ம ஜங்கோட ஃபேமிலியவே. ஜங்கோட அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் பதினெட்டு மனசை மாற்றுங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவங்க புரியுது ஜங்கோட ஃபீலிங்ஸ், அதனால் அவர் யார் பேச்சும் கேட்காம அவர் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நம்ம ஜங்கோட அப்பாவும் இவங்க பேச்சு தான் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோடையும் அவங்க பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபீலிங்ஸும் இம்பார்ட்டன் தான் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் ஜங்கோட அம்மாவும் மேரேஜ் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கே தான் போய் பேசுகிறேன். நம்ம இவங்களோட அப்பா மட்டும் போயிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா அம்மாட்ட பேசிட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. போயில மேரேஜ் அன்றைக்கி தான் வந்து தெரியுது ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு நம்ம ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு விருப்பம்லாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க லவ்வில் மேரேஜ் லைஃப்பில் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. போயிடலாம். இங்கே ஜிம்மினுக்கும் ஜங்கு மேரேஜ் நடக்குது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. டேவோட ஃபேஸ் அவர் பார்க்கவே முடியல. டே அப்படி அவ்வளோ கோவம் ஜங்கு மேலே ஜிம்மின் மேலே டேக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் மெக்கெல்லாம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, பேசாதீங்க யாரும் உங்களுக்கு தெரியுமா கேட்குறாங்க. இல்லை எங்கள் யாருக்கும் தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட பாயிண்ட்டு யோனிச்சன் தான், உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க யோனிச்சன் பார்க்குறாங்க. ஆமாம் தெரியும் சொல்கிறாங்க. அது என்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீயே அவங்ககிட்ட உன் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போகிறாங்க, அவங்க கூட தான் மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு நீயே சொல்ல மாட்டேங்கிட்ட அவங்ககிட்ட, நான் மட்டும் அவங்ககிட்ட சொல்லணும் சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எல்லாமே சேர்ந்து சீட் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் அங்கே ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா தான் அங்கே பாரு ஜங்குக்கு நீ என்ன தனியாக இருந்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, ஆனால் நீ என் கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த பையனை என்னோட சண்டாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, தேங்க்யூமா எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஜிம்மின் மட்டும் போக சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன். என்ன ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள் என்னால் முடியும் ஓகேவா, என்னால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும், லவ் பண்ண எனக்கு என்னோட ஒய்ஃபை பார்த்துக்க தெரியும் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் டே கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜங்கோட சிக்ஸில் ஒரே அடி வைக்கிறாங்க. ஆனால் ஜங்கு அது பெருசாக விளைக்கல. ஏன்னா டேவும் ஜங்கு ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜிம்மின் உங்கள் லைஃப்பில் தான் வந்ததுக்கப்புறமும் அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பாசம் கேரண்டது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீ என்னாலும் ஹார்ட் பண்ணிக்கோ, என் ஜிம்மில் மட்டும் ஹார்ட் பண்ணாத சொல்கிறாங்க. ஓ உன்னோட ஜிம்மின் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு உன்னோட ஜிம்மினை நீயே கூப்பிட்டு போய் வச்சுக்கோ ஓகேவா, ஏன் முன்னாடி நீங்கள் 2 பேரும் வராதிங்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க. நான் டேவை மேட்ச் பண்ணிட்டா நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. என் தங்கச்சி தான் உனக்கு அவ்வளோ இதாக தெரியுதா சொல்கிறாங்க. இல்லை டே நீ புரிஞ்சிக்கலாம் சொல்கிறாங்க. நீ தாண்டா புரிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட கோவம் அப்படி போயிடுறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க. இங்கே ஜங்கா சொல்கிறாங்க. இவங்கே சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு ஒரு காரை கொடுக்குறாங்க. இல்லை இவங்க வேணாம் சொல்கிறாங்க. பாரு இது உனக்கானது வச்சுக்கோ, அண்ணா கொடுக்குற வச்சுக்கோ, உனக்கு எங்கே போயிருக்குன்னு தோணுதோ இருங்க ஓகேவா, ஹாப்பியாக இருங்க ஓகேவா, இங்கே இருந்தால் நீ ஹர்ட்டாக வேணாம், உனக்கு டே ரொம்ப பிடிக்கும், நம்ம ஒரே வீட்டில் இருக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அப்பா அம்மாவும் ரொம்ப கோவமாக இருக்காங்க, அவங்க ஜிம்மில் ஹர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்கள் 2 பேரும் ஹர்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அது முடியாதுனால நீங்கள் 2 பேரும் எங்கே தள்ளி போங்க ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இருங்க, டேயோட மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வரலாம் ஓகேவா, அம்மாவுக்கு ஒன்றே கோவம் போயிடும் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு எவ்வளோ கோவம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு என்ன கோவம், என் தம்பிக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. யாருக்காகவும் யாரோட லைஃபும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது புரியுதா சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு லைஃப், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் தான் வாழணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ உங்கே சொல்கிறாங்க. நீ அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் சொல்கிறாங்க உனக்கு என்னோட லவ் எப்போதும் உண்மையில இருக்கும் ஓகேவா, நீ என்னோட தம்பி ஓகே, உனக்காக எல்லாமே நான் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் கிட்ட வராங்க. யாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு நல்லா பார்த்துக்கோ, நீ ஹாப்பியாக ஓகேவா, கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களை கண்டிப்பாக ஒன் டே என்னோட அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ யாங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு 2 பேரும் அவர் ப்ளஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டு அப்படி ஜங்கு கூட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. 2 பேரும் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு அவர் படத்துக்கு ஏர்போர்ட் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறேன். எங்கே ஜங்கா போகிற சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி பிளான் பண்ணிட்டேன் நம்ம இந்த பிளேஸ்க்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாக லண்டன் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு.
இப்போ கரண்ட்லி நம்ம பேபி கிட்ட நம்ம ஜங்க் சொல்ல பேபி பார்க்குது டாடா உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நடந்துச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் மம்மாவை ரொம்ப லவ். ஆமாம் உங்களோட மம்மாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். ஈவன் உன்னோட அம்மாட்ட லவ் பண்ணும்போது கூட நிறைய டேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டப்படும். பக்கத்தே இருப்பான் ஆனால் பக்கத்தில் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டே ஹார்ட்டாக கூட சொல்கிறாங்க. எது நம்ம டே அங்கிள். ஆமாம் ஒன் டே அங்கிள் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சா சொல்கிறாங்க. பிக்சரில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா காமிச்சாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பியூர் பர்சன் தான். அவனுக்கு என்ன நான் இந்த விஷயத்தில் அவனை சீட் பண்ணுறேன்னு அவனுக்கு கோவம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அவன் ஹாப்பியாக இருக்கணும். எங்கே நம்ம முன்னாடி அதை பற்றி பேசிட்டா எங்கே அவங்க நம்ம ஃபேமிலி உடஞ்சிருமோ, இவங்களோட மேரேஜ் நடக்காமல் போயிடுமோன்னு சொல்லி எனக்கு பயம். அதுக்காக தான் நான் ஹைட் பண்ணேன். ஆனால் அது கூட அவனுக்கு புரியல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது, நீங்கள் அங்கிள் மிஸ் பண்ணுறீங்களா, ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. எல்லாருமே மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அச்சோ டேடா அழக்கூடாது சொல்லிட்டு அவங்க டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுது. ஜங்கு பேபி ஹக் பண்ணி எவ்வளோ அழறாரு. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடாமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக இப்போது நம்ம ஜங்க் தண்டா சரி ஓகே நம்ம தூங்கலாமா சொல்கிறாங்க. டேடா உங்கள் லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஆனால் கிராண்ட் ஃபா எங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை மன்னிச்சிடுவாங்களா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ கூட இவ்வளோ யோசிக்கிற, என்னோட அப்பா அம்மா யோசிக்க மாட்டாங்களே சொல்லிட்டு வாடா அவங்க ஒன் டே பார்த்துப்பாங்க சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மேபி 2 பேர் தூங்குறாங்க. ஜிம் படுத்துட்டாங்க. ஜிம்மில் வந்து ஜங்க் கூட ஹேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்கா சொல்கிறாங்க டுடே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டோரிலாம் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை நீ கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. வீடு பார்த்து அந்த வீட்டை ஃபிக்ஸ் கூட பண்ணவே இல்லை, அந்த திங்ஸை கூட செட் பண்ணல. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் அது ரொம்ப அழகான மொமெண்ட் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அது க்யூட்டான மொமெண்ட் சொல்லி ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. இப்போது அப்படி நான் ஜிம் ஜங்கோட பேக் டு அந்த ஸ்டோரி போகலான்டா. நம்ம ஜிம் ஜங்கு லண்டன் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே ஜிம் பார்க்குறேன். ஜங்கா எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. எதுக்குன்னா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு பயமாக சொல்கிறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ வா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஜிம்முக்கு அந்த நியூ சிட்டியாக நியூ கண்ட்ரி நியூ பிளேஸ் எல்லாமே பார்க்க பயமாக இருக்குது. பயப்படாதானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயே ஆமாம் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கொரியன் பீப்புள் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவங்க தான் பண்ணாங்க சொல்கிறாங்க. யார் ஜங்கா சொல்கிறாங்க. நம்மளோட சீனியர் சொல்கிறாங்க. நம்ம சீனியர். ஆமாம் நம்ம சீனியர் போகம் இருக்காங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க தான் இருக்காங்களா. நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணேன்னா இங்கே எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஆன்லைனில் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கான்டாக்ட் அதுக்கு பேசிட்டேன் ஓகேவா. நான் எல்லாமே அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டை போய்ட்டு கீ மட்டும் வாங்கிக்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வேறு நீங்கள் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்களா. ஆமாம் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன் ஓகேவா. என் பேபியை கூட்டிகிட்டு வந்து இங்கே எங்கே அதை ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணும்போது நிறைய டைம் உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியேன், எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, அதனால தான் அந்த மொத்த லவ் இங்கே கொடுத்துறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க டிஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராங்கடா. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு. ஜங்கா அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது ரெண்டல் ஹோம் தான், ஒன் டே நம்ம ஓனாக பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. நிஜமாக தாவா சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அவங்க வரும்போது அந்த வின்டர் சீசனில் தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கா நம்ம ஊர் சம்மர் கிளைமேட் தானே. ஆமாம் நம்ம ஊர் சம்மர் கிளைமேட், இங்கே வந்துட்டு வின்டர் கிளைமேட்டை சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்கு. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே லக்கேஜ் 2 பேர்த்தையும் உள்ள தள்ளிட்டு அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஜிம்மில் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அவங்க காசுறாங்க. நீ வாசிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க மேலே. ஒரு ரூம் அழகாக இருக்குது, அப்படியே டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க. இதுவா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்ட ஃபேவராக சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் இன்றைக்கி எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் கூட்டிகிட்டு வரேன், கொஞ்சம் ரூம் டெக்கரேட் பண்ண முடியுமா சார் கேட்டேன். அவங்க ஆள் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ரூம் அழகாக வெட்டிங் நைட்டுக்காக டெக்கரேட் ஆகிருக்கா. நீங்கள் வெயிட் பண்ண நினைக்கலையாட்டாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நம்ம லைஃப்பில் சொல்கிறாங்க. அதெல்லாம் விஷயமே இல்லை ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே ஜிம்மில் தூக்கி ஒப்பனும் பெட்டில் போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஹங்கரி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் சேம் அதே ஒரு இதில் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். ரொம்ப கிஸ் பண்ணி அழகாக ஹங்கரி அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குற ஜங்கா போது விட்றா சொல்கிறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. என்னோட இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசைலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க லைஃப் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 4 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு ஏன் ஜங்கு ஒரு மாதிரி டிஸியாக இருக்க சொல்கிறாங்க. டிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. வராங்க. எனக்கு ரொம்ப டிஸியாக இருக்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எனக்கு ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லீவ் வர போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே ஜங்கா நீ போ, நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். என்னது இல்லை நீ வா சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ஜங்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தாக்கா ஜிம் ப்ரெக்னென்ட். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்னடா மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. அதுக்குள்ளவா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு இல்லை ஜங்கா நினச்சி ரொம்ப டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவா அதெல்லாம் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக பேபி சொல்கிறாங்க. ஜங்கா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க. இல்லை இப்போதைக்கு வேண்டாம் ஓகேவா. இப்போ கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் டேஸ் போகணும்னு சொல்லிட்டு அப்படி டேஸ் போயிட்டே இருந்திருக்கும். இங்கே பார்த்தாக்கா ஃபைனலாக அவங்களுக்கு வந்துட்டு பேபிஸ்லாம் பிறந்து போய் இயர்ஸ் கணக்காக போயிட்டுருக்கு. யாருமே ஜங்கு ஜிம்மில் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஜங்கு அப்படியே இருந்தார். யாரையும் அவர் நம்பரும் யார்ட்டையும் கொடுக்கவும் இல்லை.
அவர் கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, அப்படியே இருந்திருப்பாரு இவ்வளோ இயர்ஸாக. நம்ம ஜிமின் மட்டும் அவங்க அம்மா கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. ஜிமினோட அம்மா கிட்ட மட்டும் தான் ஜிமின் பேசுவார். இவரும் ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசவே இல்லை, அப்படியே இருந்திருப்பாரு. இப்போ கரண்ட்லி இவங்க நினச்சி பார்க்குறாங்க, அப்படியே இயர்ஸ் போணுச்சு, பேபிஸ் அடுத்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்தாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம எப்படி கஷ்டப்பட்டு பேபிஸ் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துட்டோம்னா சொல்கிறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் நல்ல பெரிய பசங்களாக ஆகிடுவாங்க, அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே சொல்கிறாங்க. ஜிமின் ஜவுங்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் ஜவுங்கா டேக்கர் நம்மளை பார்க்கணும்னு தோணவே இல்லையா, டேக்கர் நம்மளை மணிக்கணும்னு தோணவே இல்லையா சொல்கிறாங்க. தெரியலடாமா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க. வா தூங்கலாம், தூக்கம் வர சொல்லிட்டு ஜவுங்கும் அப்படி ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ பேபிஸ் கூட அவங்க கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜிம்மில் எழுந்திருக்கிறாங்க. 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுங்கோட செஸ்ட்டில் தான் குட்டி பேபி தூங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் போயிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிற போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட டோர் பண்ணி ரிங் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க, யார் இவ்வளோ மார்னிங் சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அங்கே நிற்கிற பர்சனை பார்த்துட்டு இவங்க ஹேங் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க உள்ள வர நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஹேங் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க உள்ள வராங்க. ஜிமின் தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி போய்ட்டு கிளாஸ் தண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது குடிங்க ஹேங் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வேகமாக மேலே ஓடி வராங்க. ஜவுங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்கா இட்டே இப்போ மெதுவாடா பேபி தூங்குறாடா சொல்கிறாங்க. இப்போ பேபி கரெக்டாக ஏஞ்சி பயங்கரமாக கற்றுது. மம்மா அப்படி சொல்லிட்டு கற்றுது. இப்போ பேபி தான் வந்துட்டு ஒன்றும் உள்ள சுட்டுக்கிறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க, நீ எதுக்குடா இவ்வளோ வேகமாக அந்த சொல்லிட்டு கேட்குறாங்க. பக்கத்தில் அந்த பேபி எந்திரிக்குது. ஜவுங்கா கீழே வாங்க, யார் வந்துருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, நீ வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க தான் அப்படியே தூங்கி எழுந்துச்சு போய் அதே மெசேஜ் அப்படியே கீழே இறங்குறாங்க. இப்போ பேபி கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிமினோட ஹேண்டில் ஒரு பேபி, கையில் ஒரு பேபி ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க, கீழே இருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்த்து ஜவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஜவுங்க பார்க்குறேன். இப்போ இவங்க பார்க்குறாங்க எப்படி இருக்கா ஜவுக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இவங்க சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன், நீங்கள் பத்திரமா போய் செட்டில் ஆகிட்டேன்னு கால் பண்ணு அப்படின்னு தானே சொன்னேன் சொல்கிறாங்க. ஏன் கால் பண்ண வேலை கேட்குறாங்க. உன்னை கண்டுபிடிக்க இவ்வளோ டைம் எடுத்துக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அதுவும் இப்போ நீ வந்து ரீசெண்டாக உன்னோட கம்பெனி நேம் வச்சு தான் கண்டுபிடிச்சி ஓகேவா சொல்கிறாங்க. அது டபுள் ஜேன் வச்சிருக்கா, அது கூட ஜவுன் குரூப் கொண்டு வைக்கல சொல்கிறாங்க. ஜவுங்க பார்க்குறாங்க. ஹேங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படி ஜாங்க. இவங்க வராங்க. இவங்க பார்க்குறாங்க 2 பேபிஸும் அழகாக போய் திருண்டு இந்த பக்கம் பேபி கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அழுது நிறுத்திடுச்சு. குறுக்குன்னு பார்க்குது ரெண்டும் யாருன்னு சொல்லிட்டு புதுசாக இருக்காங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜோனா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. அங்கிள் ஹாய் சொல்லு. இவங்க அங்கிள் சொல்கிறாங்க. உன் டேடோட பிரதர் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பேபி பார்க்குறது அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்க தான் ஹேண்டில் நிட்டாங்க. வா சட்டு. இப்போ பேபி ஓடி போய் கிட்ட போகுது. இப்போ அப்படி தூக்குறாரு தூக்கி இப்போ தான் தூங்கி ஏஞ்சியா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்காண்டா தாங்க சார். அவரும் நல்லா பேசுகிறாரு. அங்கே ஒரு மாதிரி டேஸ் வருது. இப்போ ஜங்க் தான் போய் ஜிம் பார்க்குறேன். ஜங்க் போய் ஃபேஸை வாஷ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு அந்த வாஷ் மிஷினை கழுவி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து நின்றுருக்காரு. இப்போ ஜங்க் இவங்க போய்ட்டு ஹக் பண்ணுறாரு. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். இவங்க இனி சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹேங் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே எப்படி இருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க. டே ரொம்ப நல்லா இருக்கான் சொல்கிறாங்க. எங்கள் பேபிஸ் கூட ரொம்ப நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. பேபிஸ் தான் ஆமாம் எங்களுக்கு ட்வின் பேபிஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ட்வின் பேபிஸ் தான் ஆமாம் ட்வின் பேபிஸ் 2 கேர்ள் தான், 2 அப்படி டே மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் எங்கள் மேலே கோவம் போகலையே அவனுக்கு சொல்கிறாங்க. கோவம்லாம் இல்லை, கொஞ்சம் டேஸ் வரைக்கும் கோவமாக தான் இருந்தால் அப்புறம் போக ரொம்ப வருத்தப்படுறான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எப்படி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்குது. இவன் என்னோட அப்பா அம்மா ரொம்ப கில்ட்டியாக இருக்காங்க சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறீங்க, இதுக்கு அவன் ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஜவுக்கு பார்க்க முடியுமா, ஜவுக்கு இப்படி இருப்பாங்க அவங்க நினச்சி பார்க்கலையா, ரொம்ப அழறாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. இவன் கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஏஜ் ஆகிட்டாங்களா, அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு கூட வரல சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது ஹேங் சொல்கிறாங்க. டே இவனை அப்பா அம்மா பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இவன் கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் ரொம்ப ஆசையாக இருக்காங்கடா அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவன் டே வர அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சா ப்ளீஸ் டாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜவுங்க தான் இல்லை ஹேங் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுரா, நீ மன்னிக்க மாட்டியா அவங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹேங் மன்னிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன இருக்காமா எனக்கு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ வா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நீ அப்புறம் பேபி யாரும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. ஹேங் அப்படி சடனாக எப்படி வருது, ஏன்னா பேபிக்கு வந்துட்டு ஸ்கூல் நடந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. ஸ்கூலா ஆமாம் இன்னும் ஒரு ஒன் மந்த் தானே இருக்குது, சம்மர் குறவா சொல்கிறாங்க. டே ரொம்ப அவங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்கடா, அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குது, அவங்கள பார்க்கணும் ஆசைப்பட்றாங்கடா. நானே உன்னை சார்ஜ் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா, ரொம்ப நீ அவனை ஃபைண்ட் பண்ண முடியல, ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நான் அப்படியே என்னோட ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓ உனக்கு இந்த ஃபேமிலி மட்டும் தான் வேணுமா, நாங்கள் வேணா வா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஏன் ஜிமின் நீ கூட உன் அப்பா அம்மா பார்க்க வரதே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹேங் அப்படியே நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் சொல்கிறாங்க. அப்பா அம்மாலாம் வேண்டாவா, நீங்கள் எப்படியே இருந்துருவீங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்பா அம்மா இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எப்போ தனியாக இருக்க முடியாது, ஓகேவா, ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஹேங் அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க, நான் இப்போ கூட்டிகிட்டு போவாங்களா சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேண்டாம் ஜங்க் தான். இல்லை ஹேங் நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. இந்த நம்பர் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கும் ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா ரொம்ப அழறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சாரிப்பா மன்னிச்சிட சொல்கிறாங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னோட ஜிம்மில் அக்செப்ட் பண்ணி முடியுதுன்னா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாக்குள்ள புரிஞ்சு ஜங்கோது எந்த அளவுக்கு ஜிம்மில் மேலே பாசம் வச்சுருக்கான், லவ் கேர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு
அவங்க பார்க்குறாங்க, எனக்கு புரியுதுப்பா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக ஜிம்மில் என்னோட சன்லாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாரிடா அந்த டைமில் நான் உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேம்மா. எனக்கு உங்களோட கோவம் புரியுது. நீங்கள் வந்துட்டு நம்ம கிம் ஆண்டியோட மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்க. இவன் டீயாவும் சொல்லிட்டு ஆமாண்டா சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்கா கொஞ்சம் வாயன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போ ஒரு 1 மந்த் பொறுத்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. 1 மந்த்தா நாங்கள் ஒரு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் இருக்குன்னு அண்ணா சொன்னால் நீங்கள் ஒரு 1 மந்த் பொறுத்துக்கோங்கம்மா, பாப்பாவுக்கு லீவ் விட்டுருவாங்க, அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. அவங்களோட கிட்ஸு எல்லோரும் எப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, சீக்கிரம் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லி இப்போ ஜங்குக்கும் அவங்க அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜோங்கி பார்க்குறாங்க. உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசை இருக்கா, அவங்க 2 பேரும் ஹக் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். வாங்க சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை டேமில் ஒரு தப்பு இருக்குது சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ண சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஜவுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது கேட்டுக்குள்ள ஒன்று ஃபஸ்ட்டு ஆசைப்படுறது மட்டும் அவன் பார்த்தானே தவிர ஜவுக்கு என்ன நினைப்பா என்ன ஃபீல் பண்ணா அவன் நினச்சி பார்க்கவே இல்லை. அதை நான் மட்டும் சொல்லி புரிய வச்சேன். ரொம்ப டேஸ் வரைக்கும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அவன் டேஸில் போகும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அவனே ரியலைஸ் பண்ணான் அவன் தப்பு என்ன சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அவன் புரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்னும் இருங்க நான் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 டேஸ் இங்கே இருந்து தான் போவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம பேபி தான் அப்படி நம்ம இவரே பார்த்துருக்கு, சுகாவே பார்த்துட்டு இருக்கு. இப்போ சுகா பார்க்குறாங்க. அங்கே வா பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டக்குனு பேபி அவர்கிட்ட போகுது. நியூ பர்சன் இருந்தாலும் போயிடுது. நம்ம சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன ஜங்கா பசங்க 2 பேரும் ஒன்றை மாதிரி இருக்காங்க, ஜிம்மின் மாதிரி இல்லை சொல்லிட்டாங்க. ஆமாம் இந்த ஜிம்மின் எப்போதும் என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பானா அதை என்ன மாதிரி பிறந்துட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷையாக இருக்குது. இப்போ ஜிம்மில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் இவங்க நிறைய பேசுகிறாங்க. பேபிஸை வச்சுக்கிட்டு பேபி ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு சுகா பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு போயிட்டு அவர் வெளில வந்துருப்பாரு. லக்கேஜில் வெளியே இருந்திருக்கும். இப்போ தான் உள்ள எடுத்துருவாரு. ஆக்சுவலி மறந்துட்டேன் இவங்க சொல்கிறாங்க. ஓகே பாப்பா இந்தாடா சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பேபிஸ் இருக்குலாம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணேன். கண்டிப்பாக பேபிஸ்லாம் இருப்பாங்க சொல்லிட்டு என்ன மாதிரி பேபிஸ் தெரியல, ஆனால் மொத்தமாக டாய்ஸ்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பார்க்குறது தேங்க்யூ அங்கிள் சொல்லிட்டாங்க. இதை ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இவங்களுக்கு அது பார்க்க கஷ்டமாக இருக்கேன். நான் அவ்வளோ பேர் இருந்தோம் இங்கே இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு பேச யாரும் இல்லாதனால ஒரு மாதிரி பேபியே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பா. இதெல்லாம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாரு அங்கிள் நீ அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வாங்கி தரேன் என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஃபைனலாம் இவங்க 2 டேஸ் வந்துருப்பாரா. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மிட்ட நல்லா பேசிட்டு ஜிம் நல்லா பேசிட்டு பாரு இவங்க கிட்ட. அவங்க கொரியாலலாம் நடக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் ஆனது செட்டில் ஆனது இப்போ பேசிட்டு ஃபைனலாக இப்போ அவங்க 2 பேரும் அவங்க இவங்க சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா 2 டேஸ் ஆகிட்டா ஒரு கிளம்பிடுறாரு. இப்போ 1 மந்த் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ 1 மந்த் ஆஃப்டர் தாண்டா இவங்க எல்லாம் டேட் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எல்லாத்தையும் கெட்டு போயிடாது, எதுவும் கெட்டு போகாதரா சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வரதுக்கு 1 மந்த் ஆகுமோ 2 மந்த் ஆகுமோ சொல்கிறாங்க. வெக்கேஷன் லீவு 18 டேஸ் தானே சொல்கிறாங்க. என்ன இதுக்காம 18 டேஸ் ஆஃப்டர் ஒரு ஸ்கூல் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லா லக்கேஜ் பேக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அந்த பேபிஸ்க்குலாம் அழகாக சொட்டர்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. அங்கே கொரியாவில் போனால் பயங்கரம் வெயிலாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ இவங்களாம் ரெடி ஆகிட்டுருக்காங்கடா வந்துட்டு ரெடியாக அந்த ஏர்போர்ட் தான் வராங்க. மேபி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது கொரியாவை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பார்த்தியா நீ உன்னோட ஃபேமிலி கூப்பிட்றாங்க வர என்ன பார்க்க நீ வரல சொல்லிட்டு அவங்க அம்மா கோச்சிக்கிறாங்க. அது க்யூட்டாக இருக்குது. ஃபைனலாக இங்கே ஜிம்மின் ஜங்குக்கு பேபிஸ் 4 பேரும் கொரியா ரீச் ஆகிறாங்க. கொரியாவுக்கு வரும்போது இங்கே நம்ம இவங்க தான் பிக் பண்ண வந்துட்டுருக்காங்க. இவங்களோட அப்பாவுக்கும் ஜிம்மில் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கும். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன இவங்களாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம இவங்க கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போய் பேசியிருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு. அப்போ இவங்க ஜிம்மில் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம், ஜவுக்கு யார் பிடிக்குதோ அவங்க தான் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக 2 பேர் நிற்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க அங்கிள் சொல்லிட்டு பேபியோட பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்லிட்டு அவரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. டாடா இதே எங்கள் கிராண்ட் ஃபாவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜம் கூட கிராண்ட் ஃபா தூங்குறாங்க. தூக்கி உடனே மேடமா சொல்லிட்டாங்க. ஜோனா சொல்கிறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்க நேம் சொல்கிறாங்க. ஜம் கூட பார்க்குறாங்க. ஜம்க்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கப்பா சொல்கிறாங்க. ஜிம் நீ நல்லா இருக்கேப்பா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அங்கிள் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது ஜோன் குக்கி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பேபி. 2 பேர் பார்க்க ஜவுக்கு மாதிரியே இருக்குதுனால நீ வேணா பாரு உன்னோட அம்மா பார்த்தாங்கன்னு கண்டிப்பாக பேபிஸை விடவே மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியாப்பா ஆமா சொல்கிறாங்க. ஏன்னா ஜவுக்குமே லுக் அவங்க ஜவுக்கோட அப்பா மாதிரி இருப்பாங்க. அதனால ஜவுக்கோட அம்மாவுக்கும் ஜவுக்கோட ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு இப்போ பேபிஸும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனல் எல்லாரும் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ரொம்ப நர்வஸ் இருக்காரு. ஏன்னா எங்கே இருப்பார் இல்லையா, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. ஜவுக்கும் அப்படி தான் இருக்காரு. ஃபைனலாக ஈவன் ஃபோனில் கூட அவங்க பேசவே இல்லை இப்போ வரைக்கும். ஃபைனலாக உள்ள வீட்டுக்குள்ளே வராங்கடா. எங்கே ஜவுக்கோட அம்மா தான் அப்படின்னு நான் அவ்வளோ டியோசர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். ஃபேமிலியாக அவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பாவை ஒரு மிஸ்ஸஸ் மேனாக அவ்வளோ அழகாக இருக்கார். ஜவுக்கா சொல்கிறாங்க. அம்மா உள்ளே வரமா சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் ஆகிட்டதுனால அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும்
ஜிம்முன்னு வராங்க. அவ்வளோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரியவங்க இல்லையா, போயிட்டு ஃபேமிலி பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, நல்லா இருங்கப்பா சொல்கிறாங்க. கிராணி என்னோட சன்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க பேபி கொடுக்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் குட்டி ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பி கொஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட ஐஸும் ஜங்கோட ஐஸும் டேவ் தான் தேடுறாங்க, எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. இங்கே 2 பேபிஸ் ஓடி வராங்க. ஹலோ அங்கிள் சொல்லிட்டு ஓடி வராங்க. 2 க்யூட்டான 2 கேர்ள் பேபிஸ் தான். நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, வாவ் சொல்லிட்டு பார்த்து தூக்குறாங்க. பார்க்குறது டே மாதிரி இருக்காங்க 2 பேரும். ஜிம்மில் ஒரு பேபி ஜங்கோட பேபி தூக்குறாங்க, தூக்கிட்டு சுற்றுறாங்க. அச்சோ எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்கும், நீங்கள் சொல்கிறாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம ஜோனாவுக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆகுது. நான் கிராண்ட்பா சொல்லிட்டாங்க, என்னம்மா சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் டாடா வந்துட்டு யாரை தூக்கியிருக்காங்க சொல்கிறோம். அவங்க 2 பேரும் சிஸ்டர் சொல்கிறாங்க. சிஸ்டர் ஆமாம் உன்னோட அக்காங்க சொல்கிறாங்க. அது எப்படி அவங்க தூக்கலாம் சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. பேபிக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஜவுங்கடாமல் பார்க்குறாங்க. பாடா அவங்க பாசிட்டிவ் ஆகுது. அவங்களோட அக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. எங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா உள்ளே இருப்பாங்க சொல்கிறாங்க. அது அந்த டே அங்கிள் தானே அப்படின்னு பேபி கேட்குது. டே உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். அவங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ பேபியை இவங்க இறக்கி விட அந்த பேபி டேரெக்டாக போயிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணதை பார்த்தா டே அங்கே ரொம்ப நர்வஸாக உட்காந்துக்கிற பெட்டில். அங்கிள் உள்ளே வரலாமா சொல்லி கேட்குது. டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டிட்டோ ஜங்குக்கே தான். ஜங்கு பார்க்குற மாதிரி இருக்குது டேக்கு. நீ சொல்கிறாங்க. நான் என் பேர் ஜோனா சொல்லிட்டாங்க. நான் ஜங்குக்கு இருக்காங்களா அவங்களோட பொண்ணு சொல்கிறாங்க. ஜங்கோட பொண்ணா நீ சொல்லி தான் தெரியுமா, ஃபேஸை பார்த்து தெரியுது இல்லையா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு என்னோட அப்பா அம்மா மேலே கோவம் போகலையா சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு உன்னோட அப்பா என்னோட அப்பா சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னோட அப்பா மேலே கோவம் போகலையே நான் சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சொல்லிட்டாங்க. பின்ன என்னங்க வாங்க இதுக்கு அப்படியே உட்காந்துருக்கேன் சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி இருக்குது. டே பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு பேசுங்க சொல்லிட்டு டேவ் கூட்டு வந்து வெளியே விடுறாங்க. வெளியே விடுறது பாப்பா. இப்போ ஜங்கு டேவும்பா ஜங்கு ஜம்முன்னு பார்க்குறாங்க. அப்படியே அந்த பேபிஸ் கீழே இறக்கி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஓடி 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு டேவுக்கும் பயங்கர டீயர்ஸ் வருது. ஜங்குக்கு ஜிம்மின் டே 3 பேரும் பயங்கரமாக அழறாங்க. இதை பார்க்குற இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மொத்த பேபிஸும் இப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்டு போய் அப்படி நின்றுட்டுருக்காங்க. இந்த குக்கி பேபி மட்டும் அப்படி கொஞ்சம் அப்படியே அதுவும் நடக்கும். 4 பேபி நின்றுருக்கு. இவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. மம்மா டேடா சொல்கிறாங்க. மம்மா டேடா அழறாங்களா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு விட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம டே தான் சாரிடா சாரி இங்கே பாரு ஜம்கா ஜிம்னா மன்னிச்சிடுங்க சொல்கிறாங்க. மூச்சு மன்னிச்சிட சொல்கிறாங்க. என்ன டே பேசுகிற நீ எதுக்கு இங்கே நாங்கள் இதுக்கு ஒன்று மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைடம்மா உங்கள்கிட்ட நான் கோவமாக சொல்கிறாங்க. ஜம்கா ஒன்று அடிச்சிட்டாங்க பாரு உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. என்னோட ஜிம் அடிக்க கூட ரைட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. யார் உனக்கு நீ எவ்வளோ பாசிட்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் தான் உன் லவ் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா. நீ எப்படிலாம் கேட்டுத்தனமும் லவ் பண்ணியிருக்க அவனை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல என்னெல்லாம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே டே சொல்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே டே அழகா சொல்லிட்டு இல்லைடா இவ்வளோ டேஸ் பேசாமல் அப்பா அம்மா எல்லோரும் என் மேலே கோமத்துக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேக்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. அவரோட ப்ரெக்னன்சி அந்த டைமு அந்த பேபி பிறந்தது அவங்க ஹேண்டில் பண்ணது. இப்போ ஜங்கோடம்மா ஜிம்மில் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் சாரிப்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா பேபிஸ் ரொம்ப கஷ்டப்படியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி எனக்கு உங்கள் பையன் மாதிரி ஒரு பையன் இருந்தாலும் எத்தனை குழந்தைங்களாலும் சமாளிச்சிருவேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஜம்க்கு அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே நம்ம ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இவன் நான் என்னோட ஜங்காக இப்போ கூட ஒன்று ஃபைட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இவன்ட இப்போ இல்லை இவர் யாருக்கிட்டாலும் ஃபைட் பண்ணுவேன் எனக்கு ஜங்கா வேணும்னுருக்காங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நானும் தான் ஃபைட் பண்ணுவேன் சார் ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க அழகாக பேசிட்டு இருக்காங்க. டியா நல்லா இருக்கா டியா நல்லா இருக்கா டியாவுக்கு ஒரு பர்சனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்படியே யாரும் சொல்கிறாங்க. வேறு யாரும் என்னுக்கு தான் டியா மேலே ஃபீலிங்ஸ் செஞ்சாங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் என்னுக்கு டியாவை பிடிக்குமா அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் நடந்ததுக்கப்புறம் 6 months ஆஃப்டர் சொன்னால் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம் சொல்கிறாங்க. டியாவுக்கும் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கா பேபிஸ்லாம் பிறந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறதுக்காக ஜிம்மினே ஜங்குக்கு பேபிஸ் 4 பேரும் புதுசாக போகிறாங்கடா. அங்கே போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா நல்லா கொஞ்சம் தூக்கி நம்ம ஜங்கு ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ 1 month ஃபுல்லாக நம்ம டே ஜம்முக்கு ஜிம்மில் கூட ரொம்ப ஹாப்பி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்னா அடிக்கடி வரணும்னு சொல்கிறாங்க. டே இங்கே பாரு நீ தான் வெக்கேஷன் போகிற எங்கள் ஊருக்கு வாயேன் லண்டனுக்கு சொல்கிறாங்க. டே உன் ஊர் கொரியா தான்டா சொல்கிறாங்க. கொரியா தான் ஆனால் இப்போ லண்டன் தானே இருக்கும். நீ வாயன் வந்து செட்டில் ஆகாங்க சொல்கிறாங்க. செட்டில் ஆக முடியாது வேணா வரேன் சொல்கிறாங்க. பேபிஸ் கூட்டிட்டாங்க வரேன் சொல்கிறாங்க. இந்த பேபிஸ்க்கு 2 பேருக்கு ஜிம்மில் ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. பேசாமல் நாங்கள் அங்கிள் கூட போவா சொல்கிறாங்க. நேரத்துக்கு அப்புறம் போகக்கூடாது வெக்கேஷனுக்கு போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு இந்த ஜீவனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் குக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு 2 பேரும் பேபிஸ் வந்து கொஞ்சிடுறாங்க. அவங்க வந்து இந்த பேபியோட கொஞ்சம் பெரிய குழந்தைங்க தான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அங்கே வரணும் லீவுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கடமை பார்க்குறாங்க. ஏன்ப்பா நான் வந்து அங்கே இருக்கவா ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா நீங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஏன்டா இனிமேல் ஃபோனில் பேசுவோம் டெய்லி ஃபோனில் பேசுவேன். உங்களுக்கு எப்பலாம் வந்துட்டு என்னை பார்க்கணும் தோணும் அப்புறம் டக்குன்னு வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் ஹாப்பி தானே. இந்த 1 month ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் மிஸ் பண்ண எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு இங்கே ஹாப்பியாக